Okay, so good morning. Starting polity today. Recording like கேக்குறவங்களுக்காக. Okay, so what is polity? Na first thing that we'll have to understand is polity is different from politics. So totally what you know உங்களுக்குன்னு ஒரு politicsனு ஒரு understanding இருக்குல்ல அத இது கூட வேணா ஆட் பண்ணிக்கலாமே தவிர you cannot substitute polity with politics. சரியா? Okay. So Indian polity அப்படிங்கிறது தான் base for everything that's happening in today's country. இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கிற எல்லாத்துக்கும் இந்தியன் பாலிட்டி தான் பேஸ். இந்தியன் பாலிட்டி இல்லைன்னா கண்ட்ரி இல்லை, நாடு இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே ஃபைன். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் வரக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க? தப்பு, அந்த தப்புலாம் பண்ணவே மாட்டோம் மேம். மகா தப்பு அப்படிங்கிறீங்களா? ஓகே, நியூஸ் கேட்டிங்களா? சரி, எத்தனை பேர் இன்னைக்கு வரக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்க? அதுவும் பார்க்கலையா? என்ன நம்புற மாதிரி போய் சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் பார்க்கல, பார்க்கல, பார்த்தீங்க தானே? இன்ஸ்டாகிராம்ல கூட தப்பி தவறி நியூஸ் பத்தி பாத்திர மாட்டோம். அதானே, இன்ஸ்டாகிராம்லயும் பாலிமர் சேனல் அந்த மாதிரி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா நியூஸ் வரும், லோக்கல் நியூஸா அது வரும். ஸோ ஃபார்ச்சுனேட்லி நம்ம இன்னைக்கு பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணும் போது பார்லிமெண்ட்ல மான்சூன் செஷனும் ஸ்டார்ட் ஆகுது. மழைக்கால கூட்டத்தொடரா இப்ப ஆட்டுங்க தலை, அதை தானே கேட்டேன். எஸ், மான்சூன் செஷனும் ஸ்டார்ட் ஆகுது. எப்ப வரைக்கும் போகும்? நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்க, ஆகஸ்ட் 13. ஆகஸ்ட் 13 வரைக்கும் எவ்வளவு செஷன்ஸ் நடக்கும்? 19 செஷன்ஸ். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் மலைக்கு அந்த பக்கம் ஒதுங்கி இருக்காங்க, நியூஸ் பேப்பர் பக்கம். ஸோ இப்போ மான்சூன் செஷன் அப்படின்னு ஒன்று பாராளுமன்றத்தில் நடக்க போகுது. அப்போ சம்திங் ரிலேட்டட் டு பாலிட்டி நடந்துகிட்டே இருக்கா? அங்கே மான்சூன் செஷன் நடக்கலைன்னா, அங்கே முக்கியமான முடிவுகள் எடுக்கலைன்னா இந்தியாவில் சில சட்டங்கள் அதெல்லாம் அங்கே செயல்படுத்த முடியாது. அப்போ ஏதோ ஒன்று கண்ட்ரியில டுவர்ட்ஸ் கவர்மெண்ட் கவர்னன்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கோ அது எல்லாமே இந்தியன் பாலிட்டி. அவ்வளோதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இந்தியன் பாலிட்டி பேஸ் இல்லை அப்படின்னா இந்தியா இல்லை. இந்தியன் பாலிட்டி இல்லைன்னா இந்தியா பேஸ் இல்லை மேம். ஹிஸ்ட்ரி இல்லைன்னா தான் இந்தியா இல்லை. ஹிஸ்ட்ரியோட கண்டினியூவேஷன் தான் பாலிட்டி. ஓகே, புரியுற மாதிரி இருக்கும். புரியலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க, போக போக புரியும். புரியுற மாதிரி இருக்கும் ஆனா புரியாது. புரியலன்னா விட்டுருங்க, போக போக புரியும். ஓகே, ஸோ அண்ட் வாட் இஸ் சம்திங் தட்ஸ் ஹேப்பனிங் இன் டெல்லி? டெல்லியில யாரோ ஒருத்தர் சாப்பிட மாட்டேன்னு படுத்துட்டு இருக்காரு. யார் அவரு? சோனம் வாங்சங். எனக்கு வேங்டன் தான் தெரியும், வாங்சக் தெரியாது. சோனம் வாங்சங் யாருங்க அவரு? எஜுகேஷன் மினிஸ்டரா? எஜுகேஷனிஸ்டா? ஓகே, எதுக்காக அவர் சாப்பிடாம இருக்காரு? படிக்க வேண்டியதானே எஜுகேஷனை. டு ரிமூவ் எஜுகேஷன் மினிஸ்டரா? அவரை ஏன் ரிமூவ் பண்ணணும்? மேம் அவர் ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் மேம். என்விரான்மெண்டலிஸ்ட் நீட்காக. ஓகே, ஏதோ சொல்றீங்க. பேப்பர் லீக் ஆனனால அவரை கல்வி அமைச்சர் பதவியில சொல்லி. சரி, எனக்கு கேட்கல, அதனால தலையாட்டிட்டேன். இப்போ சம்திங் இஸ் ஹேப்பனிங் தட் somebody is on a fast. I think 18th டேவா 19th டேவா? இன்னைக்கு 20th டே. இன்னைக்கு 20th டே. சரி, இப்போ 20 நாளா தொடர்ந்து ஒரிஜினல் உண்ணாவிரதமா இல்ல சைட்ல ஜூஸ் குடிச்சுக்கிறாரா? ஒரிஜினல். ஓகே, ஸோ இந்த 20 டேஸா அவர் ஃபாஸ்ட் இருக்காரு. அதோட ரிசல்ட் எங்க எதிர்பார்க்கறாரு? எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும். எதுக்காக ரிசைன் பண்ணும்? நீட்ல நடந்த சம் வாட் மால் பிராக்டிஸ் அப்படின்னு. அப்ப இது எல்லாம் எது சம்பந்தமானது? கவர்னன்ஸ் சம்பந்தமானதா? கவர்னன்ஸ்னா புரியுதுல்ல உங்களுக்கு? கவர்மெண்ட் சம்பந்தமானதா? ஸோ அகைன் என்ன கனெக்ட் ஆயிருக்கு? பாலிட்டி கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்புறம் அப்படியே அங்கிருந்து எடுத்துட்டு ஸ்டேட்டுக்கு வரலாம், தமிழ்நாடுக்கு. ஓகே, யாருங்க சீஃப் மினிஸ்டர்? ஓகே ஃபைன், உங்க அண்ணா தான் சீஃப் மினிஸ்டர். டன். அவரு ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸ் அகோ ஸ்டேட் அசம்பிளில பேசினாருல்ல? எஸ் சார், என்ன பண்ணாரு? பேசினாரா? பேசினாரு. அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணாங்க? எதிர்கட்சி தலைவர்கள்லாம், எதிர்கட்சி எல்லாம் என்ன வெளியே போயிட்டாங்களா? ஓகே, அவர் எதை பத்தி பேசினாரு? பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தை பேசினாரு, அது இதுன்னு பேசினாரு. ஹேப்பன். அப்ப இதுவும் கவர்மெண்ட்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். கவர்மெண்ட்குள்ள ஆப்போசிட் பார்ட்டி ரூலிங் பார்ட்டிக்குள்ள ஏதோ ஒரு ஒப்பீனியன் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் போது அதுவும் எங்கிருந்து கனெக்ட் ஆகுது? அப்ப ரூலிங் பார்ட்டியும் ஒப்போசிஷன் பார்ட்டியும் ஒரு இடத்துல உட்காந்து பேசலாங்கிற ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால தானே தே கம் டு த வாட் அசம்பிளி. அதனால தானே அசம்பிளிக்கு வராங்க, அதனால தானே உட்காந்து பேசுறாங்க. அதுவும் பாலிட்டி தான். சரியா? என்ன நடந்தாலும் பாலிட்டி தான். இன்னைக்கு லோக்சபால மான்சூன் செஷன் ஸ்டார்ட் ஆகணுங்கிறது பாலிட்டி.
இந்த மாதிரி ஸ்டேட் அசம்பிளில இத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்கணுங்கிறது பார்ட்டி, 5 வருஷம் பாலிட்டி, 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் நடக்கணுங்கிறது பாலிட்டி, இப்படிதான் எலெக்ஷன் நடக்கணுங்கிறது பாலிட்டி. நீங்க என்ன ஒரு என்ன ஹேப்பனிங், ஒரு கரண்ட் ஹேப்பனிங் இந்த கண்ட்ரி சொன்னீங்கனாலும் அதோட பேஸ் பாலிட்டி தான். ஓகே, ஏதாவது சம்திங் தட்ஸ் ஹேப்பனிங் இந்த கண்ட்ரி உங்களால சொல்ல முடியுமா, கனெக்ட் பண்ண முடியுமா? பேசணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பேசியே ஆகணும். அதுக்கப்புறம் பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது, நான் மட்டும்தான் பேசுவேன். ஏன்னா நான் போர்ஷன்ஸ் முடிக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மட்டும் பேசிக்கலாம். எனிதிங் தட்ஸ் ஹேப்பனிங் உங்களுக்கு தெரிஞ்சு, காதுல கேட்டது, கண்ணுல பார்த்தது. ஆ CGI protest. ஆ ஹிந்தி எதிர்ப்பா? CGI protest. என்னதுங்க? CGI protest. சிஜேஏ நானாரு? Cockroach Janata Party. ஓகே, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. சிஜேஐ, சிஜேபி தானே அது? காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஓகே, அப்போ ஒரு பார்ட்டின்னு ஒன்று இருக்கணும், பார்ட்டி கல்ச்சர்னு ஒன்று இருக்கு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அப்படிங்கிறதும் இந்தியன் பாலிட்டி தான். ஃபைன், என்ன நீங்க கனெக்ட் பண்ணாலும் அது பாலிட்டி தான். இப்போ திடீர்னு ஒரு ட்வீட் பாக்கு. சொல்லுங்க. எஸ் சார், சொல்லுங்க, யாரோ கூப்பிட்டீங்க. ஓகே, வேற ஏதாவது வாட்ஸ் ஹேப்பனிங்? இப்போ திடீர்னு ஒரு ட்வீட் பாக்குறீங்க, இன்னைக்கு இன்னைக்கோ ஒரு ட்வீட், ஜூன் 23 அன்னைக்கு, சாரி ஜூலை 23 அன்னைக்கு ஜனநாயகன் பாக்குறதுக்காக ஒரு மினிஸ்டர் லீவ் வாங்கிட்டாரு சிஎம் கிட்ட. ஆமாவா இல்லையா? யாரு? உங்க பக்கத்து வீட்டுக்காரா விக்னேஷ்? ஹானரபிள் ரெஸ்பெக்டட் மினிஸ்டர் விக்னேஷ் வாங்கிட்டார். அதுவும் பாலிட்டி தானே, அவர் ஒரு மினிஸ்டரா இருக்கிறது பாலிட்டி, அவர் சிஎம் கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுங்கிறது பாலிட்டியில இருக்க விஷயம். கரெக்ட்? அப்போ இங்க என்ன உங்களுக்கு என்ன புரியுது, இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்குள்ள இந்தியா மாதிரி இருக்கா? அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இந்தியாங்கிற கண்ட்ரிக்குள்ள என்ன நடந்தாலும் அதை நம்ம பாலிட்டியோட கனெக்ட் பண்றோமா? கரெக்டா? அப்ப பாலிட்டிங்கிற பேஸ வச்சுதான் இந்தியாக்குள்ள எல்லாம் நடக்குதுன்னு நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியுமா? ஓகே, அப்ப பாலிட்டியில என்ன இருக்கோ அதுபடிதான் எல்லாமே நடக்குது. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இந்தியால என்ன நடந்தாலும் அது இந்தியன் பாலிட்டின்னு. ஆனா பாலிட்டியில என்ன இருக்கோ அதை மட்டும் தான் இந்தியாக்குள்ள நடத்த முடியுங்கிறது புரியுதா? பாலிட்டியில் இருக்கிறனால தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண முடியுது, பாலிட்டியில் இருக்கிறனால தான் சீஃப் மினிஸ்டர், பாலிட்டியில் இருக்கிறனால தான் பிரைம் மினிஸ்டர், அந்த கான்செப்ட் வருதா? ஓகே, அப்ப பாலிட்டியை பேஸ் பண்ணி தான் ஹோல் இந்தியா இஸ் ஃபங்க்ஷனிங்கா? Yes, now can I just write something like this? Polity அப்படிங்கிறது ரூல்ஸ் ஃபார் த கண்ட்ரின்னு எழுதலாமா? முடிஞ்சா? கரெக்டா? பாலிட்டியில என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும்போது இதுதான் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருதா? டன்னுங்களா? ஓகே, அப்ப பாலிட்டினா அது என்னது? பாலிட்டி அது சப்ஜெக்டோட பேரு, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அப்போ எங்க பாலிட்டினா அது எப்படி ரூல்ஸா மென்ஷன் ஆயிருக்குன்னு ஒரு வேணும்ல. பாலிட்டினா எங்க நியூஸ் பேப்பர்ல எழுதி ஒட்டியிருப்பாங்களா, இல்ல 4 A4 ஷீட்ல கண்டென்ட் வச்சிருப்பாங்களா? எதை பேஸ் பண்ணி எல்லாம் நடக்குது அப்படிங்கும் போது இந்தியாக்குன்னு ஒரு ரூல் புக், ஒரு ரூல் புக் இருக்கணும். ஓகே, பாலிட்டி அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள ஒரு ரூல் புக் ஒன்று இருக்கணும். அந்த ரூல் புக்ல இருக்கிற ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் ஹோல் கண்ட்ரில எல்லாமே நடக்குது. கேன் ஐ புட் இட் லைக் திஸ்? எஸ், அப்போ பாலிட்டி அப்படிங்கிற டாபிக்குள்ள என்னெல்லாம் இந்தியாவில் நடக்கணுமோ அது எழுதியிருக்கோம் எங்கேயோ. அந்த எழுதின விஷயத்த ரூல் புக் அப்படின்னு சொல்றோம். அந்த ரூல் புக்ல என்னெல்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நிறைய ரூல்ஸ் பேஸ் பண்ணி, அதுல இருக்க ரூல்ஸ் பேஸ் பண்ணி இந்தியா ஃபங்க்ஷன் ஆகுது, இந்தியாக்குள்ள இருக்கிற எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. கரெக்டா? அந்த ரூல் புக் அப்படிங்கிறது என்னன்னா அதுதான் இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு, அவ்வளவுதான் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டினா இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டியோட டாபிக். கிளியர்? பாலிட்டிங்கிறது நேம் ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியானிட்டி. ஓகே, கிறிஸ்டியானிட்டியோட எத்திக்ஸை பேஸ் பண்ணி தான் கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ற எல்லாரும் வாழ்றாங்க. கரெக்டா? எஸ், அப்ப கிறிஸ்டியானிட்டியில இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு எங்க இருக்கு? பைபிள் இருக்கா? அப்ப பைபிள் தானே ரூல் புக் ஃபார் கிறிஸ்டியானிட்டி. டன். இஸ்லாம் மதம், இஸ்லாமிசம் ஃபாலோ பண்றவங்க இஸ்லாம் மதத்துல இருக்கிறத தான் பின்பற்றுறாங்க. இஸ்லாம் மதத்துல இதெல்லாம் பின்பற்றணும்னு அந்த ரூல் புக் எது? குரான். ஓகே, ஆனா ஹிந்துக்கு அப்படி ஒன்று சொல்லவே முடியாது, நம்ம தான் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டோமே. நீ யார் சொல்ல, நான் யாரும் ஃபாலோ பண்ண. ஸோ நம்ம கிறிஸ்டியானிட்டி இஸ்லாமோட எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அப்போ யூ அண்டர்ஸ்டுட் இந்தியன் பாலிட்டி பேஸ் பண்ணி தான் இந்தியா. பட் வாட் ஆக்சுவலி இஸ் மென்ஷன்டு அக்கார்டிங் டு இந்தியன் பாலிட்டிங்கிறது எழுதியிருக்கிற இடம் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்.
ஃபைன். அப்ப இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கு ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் தான் இந்தியா ஃபுல்லா ஃபாலோ பண்றோம். ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் பேஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எனிதிங் தட்ஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. இப்போ நம்ம பேசின அதே விஷயம், சோனம் வாங்சங் வந்து ஃபாஸ்டிங் இருக்காரு ஃபார் த எஜுகேஷன் மினிஸ்டர் டு ரிசைன். அப்ப எஜுகேஷன் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. மான்சூன் செஷன் ஒன்று இன்னைக்கு தொடங்குது. அப்போ ஒரு வருஷத்துல 3 கூட்டத்தொடர் நடக்கணும். எங்க பார்லிமெண்ட்ல 3 கூட்டத்தொடர், ஒன்னு பட்ஜெட் கூட்டத்தொடர், இன்னொன்னு மழைக்கால கூட்டத்தொடர், இன்னொரு குளிர்கால கூட்டத்தொடர். பட்ஜெட், மான்சூன் அண்ட் வின்டர். பிஎம்டபிள்யூ தெரியுமா? அதான் ஷார்ட் ஃபார்ம். பட்ஜெட், மான்சூன் அண்ட் வின்டர். 3 கூட்டத்தொடருமே கண்டிப்பா ஒரு வருஷம் நடக்கணும்னு மென்ஷன் ஆயிருக்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. அதப்படி இன்னைக்கு மான்சூன் கூட்டத்தொடர் தொடங்குது. ஓகே, வேற என்ன பேசணும்? சிஎம். ஓகே, அப்போ ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கணும்னு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதுக்கு தேர்தல்னு ஒண்ணு நடத்தணும்னு இருக்கு. அது 5 வருஷத்துக்கு ஒருக்கா நடத்தணும்னு இருக்கு. அதனால இப்ப நடத்தி விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் சட்டசபையில அசம்பிளில உட்காந்து பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், அங்கிருந்து தான் சட்டங்கள் இயற்றப்படணும் அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதனால பேசுறாங்க. பேசும்போது எதிர்கட்சிக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா வெளிநடப்பு செய்யலாம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதனாலதான் அவங்க எந்திரிச்சு வெளியே போனாங்க. புரியுதா? எங்கேயுமே எதுவுமே நாட் அனானிமஸ்லி ஆர் அவங்களோட ஓன் டிஸ்கிரிஷன்ல அப்படி கிடையவே கிடையாது. இந்தியாங்கிற விஷயத்துக்குள்ள என்ன நடந்தாலும் இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, டன். ஓகே, அண்ட் ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் யாருங்க தமிழ்நாட்டுல? டிஎம்கே வாஸ் த ரூலிங் பார்ட்டி. ஓகே, டிஎம்கே ரூலிங் பார்ட்டியா இருக்கும்போது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருந்துச்சு டிஎம்கேக்கும் த ரூலிங் பார்ட்டி இந்த சென்டர் பிஜேபிக்கும். இது ரொம்ப ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்னா, என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னா, how many states are there? எத்தனை ஸ்டேட் இருக்குங்க? 28. அப்ப 28 ஸ்டேட்ஸுக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானா? கரெக்டா? அப்ப இந்தியாவோட மத்தியில இருக்கிறது டெல்லியில சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை சுத்தி ஒரு மாநிலத்துல மாநில அரசு இருக்கு. இதான ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்ப இது வந்து இங்க இருக்கிறனால சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபைன். அத தமிழ்ல மத்திய அரசு அப்படின்னு சொல்றோம். மத்தியனா என்ன? த கோர் அப்படின்னு அர்த்தமா? அவங்க தான் எல்லாமே, அவங்க தான் கோர் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதா? ஓகே, இப்ப எல்லா ஸ்டேட்ஸும் ஏதாவது ஒரு விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுன்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் திரு ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒன்றிய அரசு அப்படின்னு அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஒன்றிய அரசுனா என்ன? யூனியன் கவர்மெண்ட். ஓகே, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கொலோக்கியலா சொல்றோம், பட் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னா தமிழ்ல ஒன்றிய அரசு. இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. எப்படி நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒன்றிய அரசுன்னு சொல்லலாம்? ஒன்றியனா ஒட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு மீனிங் வருது இல்ல, யூனியன் கவர்மெண்ட். அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல நம்ம ஸ்டேட் அசம்பிளில நம்ம மாநில சட்டமன்றத்துல அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அதுக்கு பதில் சொன்னாரு. நான் ஏன் ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடாது? ஆர்டிகல் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்புங்கிற ரூல் புக் இருக்கு இல்லையா, அந்த இந்திய அரசியலமைப்புங்கிற ரூல் புக்ல ஆர்டிகல் 1 அது கீழே இருக்கிற எல்லா ரூல்ஸும் ஆர்டிகல் 1, 2, 3 அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், நாட் அ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னே அங்க இருக்கு. இந்தியாங்கிறது மாநிலங்கள்னு ஒன்றியம். அந்த மாநிலங்கள் ஒன்றியத்துக்காக இருக்கிற ஒரு அரசு பேரு ஒன்றிய அரசுன்னு அரசியலமைப்புல இருக்கு. நான் அதை மத்திய அரசுன்னு குறிப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனை வச்சு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஆன்சர் கொடுத்தாரு. இப்ப புரியுதுங்களா? எவ்ரிதிங் தட்ஸ் ஹேப்பனிங் இஸ் பேஸ்ட் ஆன் சம்திங் கால் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தி படிக்கிற சப்ஜெக்ட் தான் பாலிட்டி. அப்ப பாலிட்டி இல்லைன்னா இந்தியா இல்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா ரூல்ஸ் இல்ல, அந்த ரூல்ஸ் இல்லைன்னா இந்தியா இல்ல. ஓகே, கிளியர்? You understood what's Indian Constitution? Okay. Now going to your syllabus. உங்க syllabusல first topic will be Constitution of India. கரெக்டா? syllabus பாக்குறீங்களா? வச்சிருக்கீங்களா? syllabus காப்பி இல்லாம ஆஃப்லைன் கிளாஸ் வந்துடாதீங்க. அப்ப யாருமே வரமாட்டோம் மேம், நீங்களே தனியா எடுத்துக்கிறீங்களா தானே? What's your first topic? Constitution of India வா? Yeah? அதுக்கப்புறம் preamble-ஆ? அதுக்கப்புறம் salient features-ஆ? Yes sir?
You have those syllabus: constitution, preamble, salient features, union, state, union territory, citizenship, FR. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸை நான் டீகோட் பண்றேன். புரியுதா? சிலபஸை டீகோட் பண்ணா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சிடும். என்னங்க ஆச்சு? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இது எல்லா நோட்லயும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஜாலியா காத்துல எழுதிட்டு கதை கேட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இது ஒரு ரூல் புக். அதுதான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேஜ் சும்மா ஏதாவது ஒரு புக் எடுத்துக்கோங்க. நான் இங்க ஒரு புக் வச்சிருக்கேன், பாலிட்டி சிம்பிளிஃபைட் பை ரங்கராஜன் அப்படின்னு ஒரு புக் வச்சிருக்கேன். இதுல சும்மா ஃபர்ஸ்ட் பேஜ் எடுக்கிறேன். என்ன இருக்கும் எல்லா புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜும்? ப்ரீஃபேஸ் இருக்குமா? இண்டெக்ஸ் இல்ல, ப்ரிஃபேஸ் இருக்குமா? ஓகே, வாட் இஸ் அ ப்ரிஃபேஸ்? முன்னுரையா? கரெக்டா? அந்த புக்குக்கான ஒரு முன்னுரை, அந்த புக்கு இதை பத்தி தான் அப்படின்னு. சும்மா இந்த புக் இல்ல, எந்த புக் எடுத்து பாத்தீங்கன்னாலும், ஒரு நாவல், ஒரு காமிக், என்ன எடுத்து பாத்தீங்கன்னாலும் the first page will always be a preface. ஓகே, முன்னுரை. அந்த புக்குக்கான ஒரு முன்னுரை எழுதியிருப்பாங்க, யூஸ்வலி ஆத்தர் எழுதியிருப்பாங்க. கரெக்டா? அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாங்கிற ரூல் புக்குக்கு ஒரு முன்னுரை இருக்குமா? எஸ், that is called, and the preface for this book is called preamble. புரிஞ்சிருச்சா? வாட் இஸ் preamble? எஸ், we the people of India solemnly resolve to constitute India into a sovereign democratic அப்படின்னு ஒரு ப்ரிஃபேஸ் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன்ங்கிறது ஒரு ரூல் புக்கு. அந்த ரூல் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் முன்னுரை தான் preamble. ஓகே, நெக்ஸ்ட், இந்த கான்ஸ்டியூஷன்ங்கிற புக்ல சில சிறப்பு அம்சங்கள் இருக்குமா? எல்லா நாட்டுக்கும் ஒரு ரூல் புக் இருக்கும்ல. அமெரிக்காவுக்கு ஒரு ரூல் புக் இருக்கும், ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ரூல் புக் இருக்கும். அந்த மாதிரி எவ்ரி கண்ட்ரி வில் ஹேவ் a ரூல் புக், ரைட்? அப்ப நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நம்ம நாட்டுக்கான ரூல் புக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும்ல. எஸ், சிறப்பு அம்சங்கள். அதுதான் நெக்ஸ்ட் டாபிக். இந்த கான்ஸ்டியூஷன் புக்கோட சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன? ஓகே, சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஃபைன். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எதுக்காக எழுதப்பட்டது? கான்ஸ்டியூஷன்ங்கிற புக் யாருக்காக, எதுக்காக எழுதியிருக்காங்க? பீப்புள் ஆஃப் விச் கண்ட்ரி? இந்தியா. இந்தியா. ஸோ பீப்புள் ஆஃப் விச் கண்ட்ரி? இந்தியாக்காக எழுதியிருக்காங்க. இந்தியாவை நம்ம நிர்வாக காரணங்களுக்காக எப்படி பிரிச்சிருக்கோம்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காக ஒரு ஒன்றிய அரசு, யூனியன் கவர்மெண்ட், அப்புறம் 28 மாநிலங்கள், அது இல்லாம சில யூனியன் பிரதேசங்கள். கரெக்டா? அந்த கான்ஸ்டியூஷன்ங்கிற புக் எதுக்காக எழுதியிருக்காங்க? ஒன்றிய அரசுக்கு தேவையான எல்லாமே அதுல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ யூனியனுக்கு, அது போக இருக்கிற 28 மாநிலங்களுக்கு, பிளஸ் யூனியன் பிரதேசம், லக்ஷதீப், அந்தமான் அண்ட் நிக்கோபார், டெல்லி, தாத்ரா நகர் ஹவேலி, தாமன் அண்ட் டியூ. எஸ், இந்த மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ்க்கு. அதுதான் உங்க நெக்ஸ்ட் டாபிக். இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாங்கிற புக்ல யூனியன் எது, ஸ்டேட் எது, யூனியன் டெரிட்டரி எது, அதை எப்படி கவர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்போ புரிஞ்சிருச்சுங்களா சிலபஸ் எப்படி இருக்குன்னு? அப்போ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு ரூல் புக்கு. அந்த ரூல் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் ப்ரிஃபேஸ்ங்கிறது பிரியாம்பிள். அந்த புக்கில் இருக்க சிறப்பு அம்சங்களை படிக்கிறோம். அண்ட் அந்த புக்கு யாருக்கு பொருந்தும்னா இந்தியாவுக்கு பொருந்தும். இந்தியாவை எப்படி நிர்வாக காரணங்களுக்காக பிரிச்சிருக்கோம்? ஒன்றிய அரசு, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், யூனியன் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. அப்ப இங்க யார் இருக்கா? பீப்புள் ஆஃப் விச் கண்ட்ரி? பீப்புள் ஆஃப் இந்தியா. கரெக்ட்? ஸோ பீப்புள் ஆஃப் இந்தியாக்காக தான் இது எல்லாமே. இந்த புக்கே, இந்த புக் இஸ் ரிட்டன் ஃபார் த பீப்புள் ஆஃப் இந்தியா. த பீப்புள் பிலாங் டு எய்தர் த யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் டெரிட்டரி. அந்த மக்கள் ஒன்று ஒன்றிய அரசு சார்ந்தவங்களா இருப்பாங்க, இல்ல எதுல மாநிலங்கள்ல இருப்பாங்க, இல்லையா யூனியன் டெரிட்டரியில இருப்பாங்க. அப்ப இந்த பீப்புள் ஆஃப் இந்தியாவுக்கு இவங்க இந்தியாவை சார்ந்தவங்க தான் அப்படின்னு ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. எப்படி ஒருத்தவங்க வந்து யூனியனை சார்ந்து இருக்கிறது, அது எனக்கு அது புரியல மேம். லைக் இல்லைங்க, யூனியனை சார்ந்து இருக்காங்க அப்படின்னா தே லிவ் இன் இந்தியா. அப்போ தே பிலாங் டு யூனியன் கவர்மெண்ட். நோ, சரி, நீங்க தமிழ்நாட்டுல இருந்தாலும் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டு போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். கரெக்டா? எல்லாருமே யூனியன் கவர்மெண்ட் சார்ந்தா. இந்தியன் கவர்மெண்ட் கீழே தானே எல்லாருமே. ஃபைன், அதை நம்ம டீட்டெயிலாக பின்னாடி படிக்கலாம். ஏன் டவுட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுவீங்க, கடைசியில் பார்த்துக்கலாம். ஸோ பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த பீப்புள் ஆஃப் இந்தியா இந்தியன்ஸ் தான், இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பொருந்தும். அப்படிங்கும் போது இந்தியன்ஸ்க்கு மட்டும் ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்கறதா சிட்டிசன்ஷிப், குடியுரிமை.
எஸ், அப்ப அந்த சிட்டிசன்ஷிப் குடியுரிமை அப்படிங்கிறது இந்தியன்ஸ்க்கு மட்டும் பொருந்தும். அந்த இந்தியன்ஸ்க்காக எழுதப்பட்ட புக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கிளியரா? டன். நெக்ஸ்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், இந்த சிட்டிசன்ஷிப்புக்கு இருக்கிற ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ஒரு சிட்டிசனா இருந்தா நீங்க சில கடமைகள் பண்ணணும். கடமைகள் பண்ணும்போது சில உரிமைகளும் இருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கரெக்டா? உங்க சிலபஸ்ல ரைட்ஸ் ஃபர்ஸ்ட், டியூட்டி செகண்ட் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் கடமையை பண்ணாதான் உரிமையை என்ஜாய் பண்ண முடியும்னு நான் வேற அந்த அடுத்த ஆர்டர்ல சொல்லிட்டேன். ஏன் ஃபண்டமெண்ட்? அப்ப இது யாருக்கு பொருந்தும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ பிலாங் டு அ ஹவுஸ். எஸ், யுவர் ஃபாதர் மதர், அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம இருக்கோம். உங்களுக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்குல்ல, அப்பதான் நாளைக்கு சொத்துல பங்கு கேட்க முடியும். ஆமா தானே? எதுவுமே பண்ணாம சொத்துன்னு போனா அடி பிச்சிருவாங்களா இல்லையா? ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் டு த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அண்ட் அதை தாண்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் சிலது ஏதாவது பண்ணணும்ல, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதுதான் டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி வந்து கவர்மெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷன் கொடுக்கிற சில ரூல்ஸ். கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் கொடுக்கிற சில ரூல்ஸ். கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கிற சில ரூல்ஸ். கிளியரா? டன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் யுவர் சிலபஸ். உங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த சிலபஸ் புரிஞ்சிருச்சா? கான்ஸ்டியூஷனோட ஃபர்ஸ்ட் பேஜ் பிரியாம்பிள், கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற சில முக்கியமான அம்சங்கள், சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். தென் அந்த கான்ஸ்டியூஷன் சேலியன் ஃபீச்சர்ஸ் வந்து யாருக்கெல்லாம்? அந்த கான்ஸ்டியூஷன் பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ சிட்டிசன்ஷிப், யாரெல்லாம் பீப்புள் ஆஃப் இந்தியா, தென் அந்த பீப்புளுக்கு இருக்கிற அடிப்படை உரிமைகள், கடமைகள், அப்புறம் கான்ஸ்டியூஷன் அரசுக்கு கொடுக்கிற நெறிமுறை கோட்பாடுகள். இதுதான் ஃபேஸ் 1 ஆஃப் யுவர் சிலபஸ். இந்த ஏரியால இருந்து ஒரு 40% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும். சரி, 30% எழுதிக்காங்க, கம்மியாவே எழுதிக்குவோம். இந்த ஏரியா தான் ஃபேஸ் 1. இதை படிக்காம, இதை ப்ராசஸ் பண்ணாம இதுக்கு பின்னாடி இருக்கிறது எதுவுமே புரியாது. இதுதான் 30% ஆஃப் யுவர் சிலபஸ். 30% ஆஃப் யுவர் கொஸ்டின்ஸ். 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பாலிட்டியிலிருந்து வருதுன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் இந்த ஏரியால இருந்தா வரும். ஓகே, ஸ்டாண்டர்டா ஈஸியா இந்த ஏரியாவை படிச்சா 3-4 கொஸ்டின் போட்டுடலாம். அண்ட் ரொம்ப ஈஸியான ஏரியா. ஓகே, இதுக்கு அடுத்தது செகண்ட் ஃபேஸ் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு? யூனியன் கவர்மெண்ட், அதான் நான் சொன்னேன், சென்ட்ரல் கவர்மெண்ட். கரெக்டா? ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட். அப்ப அடுத்தது இந்த மாதிரி ரூல் புக் பேஸ் பண்ணி இந்தியாவை கவர் பண்ணும் போது கவர்மெண்ட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா? அப்ப அந்த கவர்மெண்ட்டை 3ஆ பிரிச்சுக்கலாமா? ஒன்றிய அரசு, ஒரு மத்திய அரசு, மாநில அரசு, மற்றும் என்னது லோக்கல், உள்ளாட்சி துறை அமைப்புகள். லோக்கல் கவர்மெண்ட்னா உங்க பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், அது எல்லாமே அதுல வந்துடும். அதான ஸ்ட்ரக்சர். இப்ப நீங்க இங்க உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஒரு கோயம்புத்தூர் கார்பரேஷன் ஃபர்ஸ்ட் சார்ந்து இருக்கீங்க. கோயம்புத்தூர் கார்பரேஷன் தமிழ்நாடுங்கிற மாநிலத்துல இருக்கு. கரெக்டா? கோயம்புத்தூர் கார்பரேஷன் கோயம்புத்தூருங்கிற மாவட்டம், அந்த மாவட்டம் தமிழ்நாடு மாநிலத்துல, அந்த தமிழ்நாடு மாநிலம் இந்தியாங்கிற நாட்டோட சேர்ந்தது. அப்போ இந்தியாவுக்கு ஒரு கவர்மெண்ட், தமிழ்நாடுக்கு ஒரு கவர்மெண்ட், கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்கு ஒரு மினி கவர்மெண்ட். அதுதான் ஸ்ட்ரக்சர். அது மாதிரி யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட். அப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் 2 துறை இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் ஏற்றும் துறை, அதை செயல்படுத்துற துறை எக்ஸிக்யூட்டிவ். கரெக்டா? யூனியன் கவர்மெண்ட்ல பார்லிமெண்ட் சட்டங்களை ஏற்றும். கரெக்டா? யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கிற மத்திய அரசு அதிகாரிகள் அந்த சட்டங்களை வழிமுறைப்படுத்துவாங்க. தே இம்ப்ளிமெண்ட். அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் விங். அது பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவாவும் இருக்கலாம், கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாவும் இருக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி ஸ்டேட்ல 2 இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ். கரெக்டா? யா. ஸோ லோக்கல் கவர்மெண்ட் அவ்வளோ டீட்டெயிலா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் படிக்க மாட்டோம். லோக்கல் கவர்மெண்ட்ல ரூரல் அண்ட் அர்பன் கவர்மெண்ட்னு படிச்சிருவோம். கிராமப்புற நிர்வாக அமைப்பு, நகரப்புற நிர்வாக அமைப்பு. நகரப்புறத்துல தான் we have municipality, what? டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன். இதுவே ரூரல்ல, கிராமப்புறத்துல we have வில்லேஜ் பஞ்சாயத், அப்புறம் பஞ்சாயத்து யூனியன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். ஓகே, நம்ம ஏதோ ஒரு கிராமத்துலயோ ஏதோ ஒரு டவுன்லயோ, நீங்க ஒன்னு டவுன் பஞ்சாயத்தை சார்ந்திருப்பீங்க, இல்ல ஒரு முனிசிபாலிட்டி சார்ந்திருப்பீங்க, இல்ல கார்பரேஷனை சார்ந்திருப்பீங்க. கிளியர்? நீங்க கிராமமா இருந்தா வில்லேஜ் பஞ்சாயத்தோ, பஞ்சாயத்து யூனியனோ, இல்ல டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தோ. எஸ். ஸோ இதுதான் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர். 3 டயர் கவர்மெண்ட். இது பேர் 3 அடுக்கு அரசு முறை. அர்பன்ல என்ன மேம் சொன்னீங்க? அர்பன்ல the base is called டவுன் பஞ்சாயத், அதுக்கு அடுத்தது முனிசிபாலிட்டி, and அதுக்கு அடுத்தது கார்பரேஷன்.
கிளியரா? ஃபைன். ஸோ இதுதான் 3-tier கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் தட் வி ஃபாலோ இன் இந்தியா. இதுவும் எதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்றோம்? கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, அதனால ஃபாலோ பண்றோம். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஆர்டிகல் இருக்கு, ஸ்டேட்டுக்குன்னு இருக்கு, லோக்கல் கவர்மெண்ட்டுக்குன்னு இருக்கு, அதனால வி ஃபாலோ திஸ். அப்போ இங்க ஃபாலோ பண்ணும்போது சில விஷயங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணும், சில விஷயங்களை ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும், ஷேரிங் இருக்கா? ஓகே, coming back to the Sonam Wangchuk. Okay, why is he fasting? Because NEET has to be what? Education Minister resignation. அது okay, what is it related with NEET? NEET leak, paper leak. Mal Paper practice leak. நடந்துருச்சு, யூனியன் நீட் லிஸ்ட்ல சரியான இருக்கு மேம். சரி, ஆ. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. Okay, we're not going in detail. Concurrent list, union list லாம் தாண்டி some problem with NEET. கரெக்டா? சிம்பிளா நீட் சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்காக அவர் வந்து இப்ப ஃபாஸ்ட் பண்றாரு. இப்போ நீட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் மெடிக்கல் காலேஜஸ், அவ்வளவுதானே உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல இருக்கிற இங்க இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருக்க ஒரு ஸ்டூடெண்ட் நீட் எழுதுறாங்க, ஜார்க்கண்ட்ல கோட்டால எங்கெங்கயோ இருக்கவங்க நீட் எழுதுறாங்க. ஃபைன். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நீட் எழுதுறத ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்றது இல்ல? ஏன் அது சென்ட்ரலா கண்ட்ரோல் பண்ணப்படுது? ஒரு கொஸ்டின் வருதா? உங்க ஸ்டேட்டுக்கு வேணா நீட் நடத்துங்க, வேண்டாட்டா நீட் நடத்தாதீங்கன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கிட்ட இப்ப இல்ல. அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, சில விஷயங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும், சில விஷயங்களை ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணணும். ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேரிங் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு வேணா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், ஆனா தீபாவளிக்கு எப்ப ட்ரெஸ் வாங்கணும், என்ன பட்ஜெட் அப்படிங்கறது யார் டிசைட் பண்ணுவா? வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப சில விஷயங்கள் மியூச்சுவலா அந்த ரிலேஷன்ஷிப் ஷேரிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கா? அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் ரிலேஷன்ஷிப் ஷேரிங் இருக்கா? எஸ், அதுதான் உங்க அடுத்த டாபிக், which is called சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். அந்த கான்செப்ட் பேர் தான் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், கூட்டாட்சி, ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தானே இந்தியாவை நடத்துது. எஸ், அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம்குள்ள தான் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மாநில அரசுக்கு நடுவு இருக்கிற உறவு முறை. அப்போ அதனால அவங்களே மியூச்சுவலா பிரிச்சுக்குவாங்க. ரயில்வேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்துக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுல இனிமேல் எல்லாம் ஏசி பஸ் தான் ஓடும் அப்படின்னு யார் சொல்றா? சிஎம் சொல்றாரா இல்லையா? ஏன்னா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கம்ஸ் அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட், ரயில்வேஸ் கம்ஸ் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட். ரெண்டுமே டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் தான். ஆனா சில விஷயங்களை மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ணும், சில விஷயங்களை ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் இருக்கா? அதை எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா, லிஸ்ட் போட்டுறாங்க ஃபர்ஸ்டே. இந்த லிஸ்ட் எங்க இருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஓகே, அந்த லிஸ்ட்ல மூணா பிரிச்சுட்டாங்க: யூனியன் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒருங்கிணைந்த பட்டியல். ஓகே, கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு லிஸ்ட் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல 3 செக்ஷன் இருக்கு: யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். மத்திய பட்டியல், மாநில பட்டியல் அண்ட் ஒருங்கிணைந்த பட்டியல். அப்ப மத்திய பட்டியல்ல இருக்கிற ரயில்வே மத்திய அரசு மட்டும்தான் நிர்வாகம் பண்ண முடியும், அவங்க மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஏன்னா அது மத்திய பட்டியல்ல இருக்கு. மாநில பட்டியல்ல இருக்கிற போக்குவரத்து துறை, பஸ், டிரான்ஸ்போர்ட், அது மாநில அரசு, அந்தந்த மாநில அரசு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே அதுல வந்து சட்டங்கள் ஏற்றலாம். ஆனா அங்க என்ன ட்விஸ்ட்னா, யாரோட சட்டம் தான் மேலோங்கி இருக்கும்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட சட்டம். ஓகே, எனக்கு 10,000 ரூபாய்க்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் வேணும் நீங்களும் சொல்லலாம், உங்க வீட்லயும் 5,000 ரூபான்னு சொல்லலாம். பட் யார் சொல்றதா ஃபைனலா நிக்கும்? காசு கொடுக்கறவங்க சொல்றதா நிக்கும். கரெக்டா? அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட். என்ன ட்ரெஸ் வேணும், வெஸ்டர்ன் வேணுமா, இந்தியன் வேணுமா, இண்டோ எத்தனிக் வேணுமா அப்படிங்கறத ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணிக்கலாம், நீங்க டிசைட் பண்ணி. புரிஞ்சிருச்சுங்களா? சோ இப்போ வாட் ஹேவ் வி டன்? ஒரு கவர்மெண்ட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, 3-tier கவர்மெண்ட்: சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பையும் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் குள்ள படிப்போம். அவங்க எதை பேஸ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கிறாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற லிஸ்ட் பேஸ் பண்ணி அந்த லிஸ்ட் மூணா பிரிச்சிருக்கு. அப்ப எங்க வரைக்கும் வந்துட்டோம்? ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் வந்துட்டோமா? இது செகண்ட் ஃபேஸ் ஆஃப் சிலபஸ். இதுதான் கோர் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஏரியா முடிஞ்சு இதுதான் கோர் ஏரியா. ஓகே, இந்த கோர் ஏரியால இருந்து அகைன் ஒரு 30 to 40%, இந்த கோர் ஏரியால இருந்து ஒரு 30 to 40% questions will come. ஓகே, டன்னா? ஃபைன். அப்போ
இந்த கவர்மெண்ட் ப்ராப்பரா இந்த 3 டயர் கவர்மெண்ட்டும் 3 அடுக்கு அரசும் ஒழுங்கா ஐ மீன் என்ன சொல்றது, ஒழுங்கா செயல்படணும். இட் ஷுட் ஹேப்பன் ப்ராப்பர்லிங்கிறக்காக சில விஷயங்கள் இருக்கா, அது ஒழுங்கா நடக்கணுங்கிறக்காக சில விஷயங்கள். என்னென்ன விஷயங்கள்? எலெக்ஷன் கரெக்டா நடத்தணும், நீதித்துறை கரெக்டா செயல்படுத்தணும், வேற என்ன, கரப்ஷன் இருக்கக்கூடாது, சட்டங்களை கரெக்டா பின்பற்றணும். எஸ், ஏதா பிரச்சனை வந்தா லோக்பால் லோக் ஆயுக்தான் போகணும். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர், இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இருக்கிறக்காக சப்ளிமெண்ட் பண்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. யூபிஎஸ்சி கரெக்டா தேர்வு நடத்தணும், டிஎன்பிசி கரெக்டா தேர்வு நடத்தணும். அப்பதான் நீங்க எல்லாம் போய் கவர்மெண்ட்டை நடத்த முடியும் கரெக்டா. யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எலெக்ஷன் கரெக்டா நடத்தணும், நீதித்துறை கரெக்டா செயல்படணும். வேற என்னங்க, வேற என்னெல்லாம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கா. இதுல சப்ளிமெண்டரியா உங்க சிலபஸ்ல கொடுத்திருக்கிறது எலெக்ஷன், ஜுடிஷியரி, நீதித்துறையும் தேர்தல் ஆணையத்தையும் சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. இது மாதிரி நிறைய இருக்கு. கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னு பாலிட்டி கான்ஸ்டியூஷனுக்குள்ள நிறைய இருக்கு. பட் உங்களுக்கு சில சப்ளிமெண்டரி ஏரியா சிலபஸ்ல இருக்கு. ஒன்னு எலெக்ஷன், இன்னொன்னு ஜுடிஷியரி ஆஃப் இந்தியா. ஜுடிஷியரி, நீதித்துறை எதன் அடிப்படையில செயல்படணும், சட்டத்தின் வழியா செயல்படணும், அதுதான் ரூல் ஆஃப் லா. ஜுடிஷியரி எதன் அடிப்படையில செயல்படணும், ரூல் ஆஃப் லா, அதுதான். இந்த ரெண்டும் ஆடிங், இதுல இருந்து ஒரு 5% கொஸ்டின் வரும். எலெக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின். ஜுடிஷியரியில இருந்து, ஜுடிஷியரி அகைன் 3ஆ பிரிக்கப்படலாம். எப்படி? சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ். கரெக்டா? சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட். சபார்டினேட் கோர்ட் தான் உங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, உங்க செஷன்ஸ் கோர்ட்டு, உங்க ஃபேமிலி கோர்ட்டு, மொபைல் கோர்ட்ஸ், அது எல்லாமே. ஸோ இதுல இருந்து ஒரு 5% கொஸ்டின், ஜுடிஷியரியில இருந்து ஒரு 2 கொஸ்டின், எலெக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி கேட்கலாம். ஓகே. இதுக்கெல்லாம் தாண்டி அந்த லாஸ்ட் ஏரியா இருக்குல்ல, கரப்ஷன்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. கரப்ஷன்ல இருந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, அது வரைக்கும் ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் மாதிரி. கரப்ஷன் இருக்கக்கூடாது, அதெல்லாம் இன்னும் கரண்ட். இப்போ திடீர்னு கரப்ஷன்னால தானே நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த சிலபஸ் எப்போ அப்டேட் பண்ணாங்கன்னா 2020ல அப்டேட் பண்ணாங்க. ஜான்வரி 1, 2020ல இருந்து தான் இந்த சிலபஸ், இப்போ இருக்க சிலபஸ் ஃபாலோ பண்றோம். ஏன் கரப்ஷன் ஆட் பண்ணாங்க அப்ப சிலபஸ்லனா, யூ ரிமெம்பர் அ பர்சன் கால்டு, யாருங்க, ராம்லீலா மைதான்ல பாபா ராம்தேவோட ஒரு தாத்தா அண்ணா ஹசாரே. என்ன வேணாலும் கேட்கலாம், என் வாய்ஸ் என்னால திருப்பி கேட்கவே முடியாது. அதுக்கு மட்டும் யாரும் வழிவகுத்துறாதீங்க கிளாஸ்ல. டன். So Anna Hazare, you remember that grand old man who fought for Lokpal, Lokayukta, Lok Adalat, corruption இருக்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? பாபா ராம்தேவ் தெரியுமா? பதாஞ்சலி குரூப்ஸ். யூ ரிமெம்பர் கிரண் பேடி, அரவிந்த் கெஜ்ரிவால். எஸ், கிரண் பேடி இப்ப கவர்னரா இருந்தாங்க. சோ கிரண் பேடி, அண்ணா ஹசாரே, பாபா ராம்தேவ், அரவிந்த் கெஜ்ரிவால், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் தே ஸ்டார்டட் நோ கரப்ஷன் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் தான் இந்த ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் எல்லாம் இந்தியால ஸ்ட்ராங் ஆச்சு. அப்ப அப்டேட் பண்ண சிலபஸ்ங்கிறனால கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். அதுக்கு சட்டம் எங்க, அப்படி கரப்ஷன் ஊழல்னா நீங்க எங்க போவீங்க? லோக்பால் லோகாயுக்தா போவீங்க. அது அப்புறம் உங்களுக்கு கரப்ஷன் நடந்திருக்கா, அங்க உள்ள என்ன நடந்திருக்குன்னு தகவல் தெரியணும்ல, தகவல் அறியும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அப்புறம் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென், பெண்களின் முன்னேற்றம். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ், மனித நலனுக்கான உரிமைகள் யூஎன்ல இருந்து. இதெல்லாம் அந்த டைம்ல ஆட் பண்ணது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மாதிரி. இதுக்கும் சிலபஸை நான் எங்காவது கனெக்ட் பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆட் பண்ணியிருக்க விஷயம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் இந்தியா நமக்கு தெரியணும். எதெல்லாம் ஸ்டேட் பார்ட்டி, எதெல்லாம் சென்ட்ரல் பார்ட்டி அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்ப விஜய் உள்ள வந்தோன்னா சீமான் வெளியே போயிட்டாரு, இதெல்லாம் நமக்கு தெரியணும்ல. எது பொலிட்டிக்கல் பார்ட்டி, எது நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி, எது ஸ்டேட் பார்ட்டி, எது நாட் ஸ்டேட் பார்ட்டின்னு. அது தென் கரண்ட் அஃபேர்ஸ் we will do it in கரண்ட் அஃபேர் கிளாஸ். புரிஞ்சிருச்சுங்களா? அப்போ பாலிட்டிங்கிறது எங்க வரைக்கும் அப்படின்னா எலெக்ஷன், ஜுடிஷியரி ஆஃப் இந்தியா, ரூல் ஆஃப் லா வரைக்கும் கிளியர் பாலிட்டி. ஆனா பாலிட்டிக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற 2 ஆர்கனை மட்டும் தான் சிலபஸ்ல எடுத்திருக்காங்க. ஒன்னு எலெக்ஷன், இன்னொன்னு நீதித்துறை, ஜுடிஷியரி. இது மாதிரி நிறைய இருக்கு. யூபிஎஸ்சி, டிஎன்பிசி எல்லாமே கவர்மெண்ட் நடத்துறதுக்கு முக்கியமான கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் தான். ஆனா அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணல. ஓகே ஃபைன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரைக்கும் படிக்கலாம். எப்ப படிக்கலாம்? யூபிஎஸ்சி படிக்கிற மாதிரி இருந்தா படிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு சிலபஸ்ல இருக்கிறத படிக்கிறதே பெரிய பிரச்சனைங்கிறனால அதோட நம்ம நிறுத்திக்குவோம். ஓகே, கிளியர்? அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் சிலபஸ் நவ்? எஸ், எனி டவுட் இந்த சிலபஸ்ல? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஏரியா தான்
முக்கியம். அதுக்கப்புறம் எலெக்ஷன், ஜுடிஷியரி 2 டாபிக். அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிறதெல்லாம் திங்ஸ் தட் யூ ஷுட் நோ. டன். So how does the question get segregated? And the first phase ல இருந்து ஒரு 30 to 40%, second phase ல 30 to 40%. அப்ப கிட்டத்தட்ட 60 to 70% அங்க வந்துரும். பாக்கி 5 to 10% எலெக்ஷன், ஜுடிஷியரி, பாக்கி 20% இந்த மிக்சட் ஏரியா அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்தி. ஓகே, எவ்வளோ கொஸ்டின்னாலும் இதுதான் ஸ்பிளிட் அப். ஜென்ரலா இதுதான் ஸ்பிளிட் அப். திடீர்னு டிஎன்பிசி ஏதாவது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கரப்ஷன்ல இருந்து மட்டும் 10 கொஸ்டின், எலெக்ஷன்ல இருந்து மட்டும் 5 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப எக்ஸாம் ஹால்ல உட்காந்து என்ன திட்டக்கூடாது. பைத்தியக்காரி என்ன சொன்னா இங்க எப்படி கேட்டு வச்சிருக்காங்க அப்படிலாம் பேசக்கூடாது. அது நாட் அண்டர் மை கண்ட்ரோல். இட்ஸ் டோட்டலி திங்ஸ் தட் ஹேப்பன். பாலிட்டில இருந்து இவ்வளவு கொஸ்டின்ங்கிறது ஷுவர். இந்த ஏரியால இருந்தா கேட்கணுங்கிறது தர்மம். எத்திக்ஸ் படி இப்படிதான் கேட்கணும். நான் எத்திக்கலா நடந்துக்க மாட்டேன் டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்தா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கிளியரா? ஃபைன். ஓகே. ஸோ வாட் இஸ் ஆர் பிளான் ஃபார் த கிளாஸ்? வீல் டூ கான்ஸ்டியூஷன் பார்ட். ஃபைன். அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸை முதல்ல முடிச்சிடலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸை முதல்ல முடிச்சுட்டு எலெக்ஷன், ஜுடிஷியரி முடிச்சிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் கவர்மெண்டோட கோர் ஏரியா வரலாம். நடுவில் இந்த கரப்ஷன், லோக் அதாலத் அதெல்லாம் வந்து சைட்ல பாத்துக்கலாம். கிளியர்? டன்னா? எனி டவுட்? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? மேம் லோக் அதாலத் அதுக்கெல்லாம் கிளாஸ் உண்டா மேம்? உங்களுக்கு வேணுமா நீங்களே படிச்சுக்குவீங்களா? வேணும் மேம், அதுக்கு தான் கேட்போம். அப்ப கிளாஸ் எடுப்பேன்ல. யாராவது எடுப்பாங்க, நான் எடுக்கலைனாலும் யாராவது எடுப்பாங்க. சரிங்க, தேங்க்யூ. Fine. Any doubts so far? You got a hold of the subject now? Yes, subject ஓட hold வந்துருச்சா? இது ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்தா இது இந்த ஏரியால இருந்தா வந்திருக்குங்கிற அளவுக்கு ஹோல்டு வந்தாலே அந்த ஏரியா படிச்சா ஆன்சர் பண்ண முடியும்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இன்னைக்கு நான் ஒரு 1 hour பேசியிருக்கேன்னா, half an hour 45 minutes, இதுல நான் கான்ஸ்டியூஷன்ல பாதி முடிச்சிருக்கலாம். பட் வித்தவுட் ஹெட் அண்ட் டெய்ல் சும்மா டேக்கிங் டாபிக் will not make sense, not to you, to me. எனக்கே புரியாது இப்போ எது கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டு இருக்கோம்னு எனக்கு திடீர்னு தோண ஆரம்பிச்சிடும். அதனால ஐ எம் கிவிங் யூ த skeleton of the subject. இப்போ நீங்க திடீர்னு எலெக்ஷன் கமிஷன் எடுத்து ஏதாவது ஒரு புக்ல படிச்சீங்கன்னாலும், who's that? கீதாம்பரி. வீடியோ ஆன் பண்ணுங்க, ஆடியோ மியூட் பண்ணிருங்க எவ்ரிபடி. யா. So you got a hold of the subject. சரிங்களா? இப்போ can we go into constitution? Yes. Any doubts இது வரைக்கும்? Any what ஃபாஸ்டா போகுது, ஸ்லோவா போகுது, ஏதாவது கதை இருக்கா? So first topic in Indian polity, Constitution of India. Fine. Okay, we'll start with a few questions. Who maintains law and order in the country or in your state? Police. Who maintains law and order? போலீஸ். Police. Police. லா அண்ட் ஆர்டர் போலீஸ். Comes under. Okay, law and order maintain பண்றது the district collector. Fine. Law and order ஓட head வந்து district collector. Done. Okay, அப்ப இந்த law and order இவர்தான் மெயின்டைன் பண்ணணும்னு எங்க இருக்கு? ரூல் புக்ல இருக்கு, பாலிட்டில இருக்கு. ஓகே. கிரிக்கெட்னா எத்தனை பேர் விளையாடுவாங்க? எத்தனை பேரு? 11. இன்னும் கிரிக்கெட்டுக்கு எத்தனை பேர்னா யோசிக்கிறீங்க? ஓகே. ஃபுட்பால் எத்தனை பேர் விளையாடுவாங்க? 11. 11 13 என்ன எனக்கு தெரியாது, நான் என்ன விளையாண்டா இருக்கேன், நீங்க தான் சொல்லணும். 11. 11. ஓகே. How many people play coco, kabaddi? How many people play hockey? Yes, everything has a law and order, correct? அந்த மாதிரி பாலிட்டிக்கு, கவர்மெண்ட்டுக்கு ஒரு law and order இருக்கு. அதான் கான்ஸ்டியூஷன். கிளியர்? ஸோ ரைட் டவுன். First topic under Constitution of India, how we got our government. நமக்கு எப்படி ஒரு அரசு வந்துச்சு? How we got our government. See, running notes தான். I will not dictate. Running notes எழுதுங்க. ஒரு 2 கிளாஸ்ல செட் ஆயிரும். உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறாது, ஆனா எனக்கு தகுந்த மாதிரி நீங்க 2 கிளாஸ்ல மாறிடுவீங்க. So how we got our government, இதுதான் first thing that we should understand.
எஸ், ஹவு வி காட் அ கவர்மெண்ட். இன்னைக்கு இப்பதான் நம்ம கவர்மெண்டோட கோர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், சென்ட்ரல், ஸ்டேட், யூனியன். இந்த கோர் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி வந்துச்சு, ஹவு வி காட் ஆர் கவர்மெண்ட். அப்படியே கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்ல போனா ஐ வில் கோ டு சம்வேர் அரவுண்ட் 1620. ஓகே, சும்மா எழுதிட்டேன், நம்பர் நல்லா இருந்துச்சுன்னு எழுதினேன். 1620ல எப்படி இருந்திருக்கும் இந்தியா? இன்னைக்கு எப்படி முகல்ஸ் இருக்குன்னே ரூல் தெரியல பண்ணிருப்பாங்க. அப்படிங்கிறீங்களா? இன்னைக்கு எப்படி இருக்குன்னே தெரியலையா? ஸோ வி ஹேட் சம் கிங் ரூல், ஏதாவது ஒரு அரசர் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாரா? எஸ். அப்போ 1620னா டு மை நாலேஜ் 1526 to 1707 யார் ரூல் பண்ணா? முகல்ஸ் முகல்ஸ். அப்ப முகல்ஸ். இந்தியாவை முகலாய பேரரசு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க 1526 to 1707. அப்ப இதுல ஏதோ ஒரு அரசர், ஒரு முகலாய பேரரசர் ஆட்சியில இருந்திருப்பார். யார் இருந்தா 1620ல? ஜஹாங்கீர். சம் ரூலர். பாபர். நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க நீங்களே தெரிஞ்சுக்காங்க. ஸோ சம் கிங், முகல் கிங் வாஸ் ரூலிங். ஓகே, நான் என் ஹிஸ்டரிக்குள்ள போகல. அப்போ வி ஹேட் கிங்ஷிப் அப்படிங்கிற ஒரு அரசர், ஒரு முடியாட்சி முறை மாதிரி. அந்த அரசர் கீழே தான் எல்லாமே டன். அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 1620 to 1920, 300 years away. ஓகே, இப்போ யாரு இந்தியாவை கண்ட்ரோல்ல வச்சிருந்தா? பிரிட்டிஷ். I'll put it like this, யூரோப்பியன்ஸ். ஓகே, பொதுவா ஐரோப்பியர்களோட கண்ட்ரோல், இன் ஸ்பெசிபிக் பிரிட்டிஷ். ஃபைன். அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 2020. கரெக்டா? இப்பதான் we have Indian government. Indian government. அப்ப can you understand the transformation India has come through? ஃபர்ஸ்ட் ஒரு கிங், அதுக்கப்புறம் ஒரு ஆங்கிலேய ஆட்சி, அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட். ஓகே, இந்த இந்தியன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றதா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஹவு டிட் வி கெட் ஆர் கவர்மெண்ட்னா, வி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் அ கிங்ஷிப் டு பிகமிங் அ காலனி. ஆங்கிலேயர்களோட காலனியா தானே இருந்தோம். ஒரு முடியாட்சி முறை, ஒரு காலனி அப்படிங்கிற ஒரு குள்ள இருந்து அப்புறம் சுதந்திரம் வாங்கி இந்தியாக்கான அரசை நம்ம உருவாக்கிட்டோம். இதுதானே? இப்ப இந்தியாக்கான அரசை இந்தியா உருவாக்கும் போது இந்தியாவோட அரசு எதை பின்பற்றும் அப்படிங்கிற ஒரு தேவை வரும்போது அது பின்பற்றக்காக நம்ம எழுதிக்கிட்ட ஒரு ரூல் புக்கு தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கிங் ரூல் பண்ணும்போது ஏதாவது ரூல் புக் இருக்கா? கிங்கு தான் ரூல் செட் பண்ணுவாரு. இன்னைக்கு காலையில எல்லாரும் என்ன பார்த்துட்டு தான் வேலைக்கு போகணும்னு அவர் வந்து நின்னா எல்லாம் பார்த்துட்டு தான் வேலைக்கு போவாங்க. அண்ட் முகல்ஸ், டெல்லி சுல்தான் பீரியட்ல எல்லாம் என் கையில முத்தம் கொடுத்துட்டு தான் போகணும்னு கிங்கு சொன்னா they kiss the what hand or feet of the emperor and then they go. Correct. அப்ப was there something called rule book? அப்படி கிடையாது இல்ல. அப்ப எல்லா rules and regulations were made by king. Then from kingship we totally became a colony to the British, யூரோப்பியன். அப்ப பிரிட்டிஷ் என்ன ஏதாவது ரூல் புக் ஃபாலோ பண்ணாங்களா? அடினா அடி, உதனா உத, காசு கொடுனா கொடுத்துதான் ஆகணும். அப்ப கம்ப்ளீட்டா ஒரு காலனி, ஒரு ஸ்லேவரி முறை, ஒரு அடிமைத்தனத்துல இருந்தோம். அப்பவும் அங்க ரூல் புக் கிடையாது இல்ல. ஓகே, அப்ப அதுக்கப்புறம் சுதந்திரம் வந்துச்சு. ஓகே, ஹூ காட் அஸ் ஃப்ரீடம்? யார் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா? காந்தி மட்டும் சொல்லிடாதீங்க, ஹார்ட் அட்டாக்ல செத்து. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். லீடர்ஸ். யாரோ 4 லீடர் சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபைன். எப்ப வரைக்கும் காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னா ஒத்துக்க முடியும்னா, பாலிட்டியும் ஹிஸ்டரியும் படிக்காத வரைக்கும் காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு ஒத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 10 வருஷம் படிச்சுட்டா அது ஒத்துக்க முடியாது. ஃபைன். ஸோ சம்படி காட் இஸ் ஃப்ரீடம். ஏதோ ஒரு அன்னைக்கு இருந்த லீடர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அன்னைக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க சொல்றது தான் இந்தியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லி இருந்தா என்ன ரிப்பீட் ஆயிருக்குமா? நேரு ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க சுதந்திரம் வாங்கினதுல ஒரு முக்கியமான பங்கு விதிச்சாங்க. ஓகே, இப்ப சுதந்திரம் வாங்கிட்டோம், நேரு ஃபேமிலி சொல்றதா இனிமேல் இந்தியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருந்திருந்தா ஒன் குட் திங் would have happened, ராகுல் காந்தி would have become the prime minister today. அது ஒரு நல்ல விஷயம். அதை தவிர வேற என்ன நடந்திருக்கும்? ஏன் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் நல்ல விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்ட் தானே? யா. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். பட் அதர்வைஸ் கம்ப்ளீட்லி யாரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இந்தியா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க? ஒரு ஃபேமிலியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ அகேன் த கான்செப்ட் இஸ் அப்ளிகபிள் ஆஸ் கிங்ஷிப். கரெக்டா? அப்போ அந்த இடத்துல யாரும் யாரு கீழேயும் இல்லை. இந்தியாவுக்குன்னு பொதுவா ஒரு அரசியல் அமைப்பு எழுதிடலாம்.
அந்த அரசியலமைப்பை யார் ஆட்சிக்கு வந்தாலும் பின்பற்றலாம்ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்ததுனாலதான் இந்தியா டுடே இஸ் அ டெமோக்ராட்டிக் சாவரன் ரிப்பப்ளிக். கரெக்டா? மக்களாட்சி கொண்ட இறையாண்மை மிக்க குடியரசு. புரிஞ்சிருச்சுங்களா? இப்படிதான் we got our government. How we got our government na, from being under the kings to from being under the Europeans to becoming a independent free India, சுதந்திரமான ஒரு இந்தியா. ஆனா இன்னைக்கு இந்தியாவுக்கு இருக்கிற 3 முக்கியமான விஷயம்: டெமோக்ராட்டிக் மக்களாட்சி கொண்ட, சாவரன் இறையாண்மை மிக்க குடியரசு. இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னடா பேரே டேர்மே வேற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் டீட்டெயிலா படிக்கலாம். I'll go very slow today. இதுவே ஸ்லோவா? அப்படியா? ஃபைன். இஸ் இட் ஃபாஸ்ட்? ஆன்லைன் எழுத முடியுதா? Little bit Yes, fast. ma'am. Yes, ma'am. சரி, இப்ப நான் 3 வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றேங்க. காலனி, டொமிசைல் டு இண்டிபெண்டன்ஸ். காலனி, டொமிசைல் டு இண்டிபெண்டன்ஸ். ஓகே. காலனினா என்ன, டொமிசைல்னா என்ன, இண்டிபெண்டன்ஸ்னா என்ன? ஓகே. டொமிசைல் அப்படிங்கிற இடத்துல யூ கேன் ஆல்சோ ரைட் டொமினியன். டொமிசைல், டொமினியன், இண்டிபெண்டன்ஸ். இதுக்கு முன்னாடி தான் we had kings. ஓகே. காலனி அப்படிங்கிறது ஒரு ஆங்கிலேயருக்கு கீழே அடிமையா இருக்கிறோம். பிரிட்டிஷ் காலனி, யூரோப்பியன் காலனி, அதுதான் காலனி. அப்ப எப்ப இருந்து காலனியா இருந்தோம்? 1857 to 1947. அந்த இயரே டவுட்டா? மேம் அப்ப இண்டிபெண்டன்ஸ் தானே எழுதணும், நடுவுல என்ன டொமினியன் எழுதியிருக்கீங்க அப்படிங்கறதா இங்க கொஸ்டின். 1857ல சிப்பாய் கழகம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1858ல 1858ல சிப்பாய் கழகம் முடிஞ்சோடனே பிரிட்டிஷோட குவீன் எலிசபெத் இருக்காங்கல்ல, அவங்க இந்தியாவை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஸோ குவீன் ரூல் இல்லைன்னா கிரவுன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்டா பிரிட்டிஷோட குவீனு கீழே இந்தியா வந்துருச்சு. அவங்க நமக்கு சுதந்திரம் கொடுத்தது 1947ல. கிளியர்? அப்ப அது வரைக்கும் நம்ம என்னவா இருந்தோம்? ஒரு காலனியா, ஒரு அடிமையா, ஆங்கிலேயர் ஆட்சி கீழே, பிரிட்டிஷ் கீழே இருந்தோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. அப்ப 1947னா இங்க தானே போடணும். 47ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ். இப்படிதானே நம்ம ஜென்ரலா புரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த கான்செப்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு விஷயம் தான் டொமினியன். இப்ப 1947ல நமக்கு ஃப்ரீடம் வந்துருச்சு. ஓகே. ஆகஸ்ட் 15 தானே? ஓகே. ஆகஸ்ட் 15 we got independence. இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோன்னு நேரு, காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ஹூஎவர் ஒரு 10 லீடர்ஸ் சேர்ந்து வாங்கியிருக்காங்கன்னா, அப்போ ஃப்ரீடம் வாங்கணும்னு பிரிட்டிஷ் போயிட்டு பிரிட்டிஷ் இடத்துல வந்து இந்த 10 லீடர்ஸ் உட்காந்து இவங்களோட முடிவுக்கு கீழே இந்தியா நடந்திருந்தா அன்னையில இருந்து இண்டிபெண்டன்ஸ். கரெக்ட்? அப்ப என்ன ஆயிருக்கும்? ரிப்பீட் ஆயிருக்கும். நான் சொன்னேன் கிங்ஷிப் ரிப்பீட் ஆயிருக்கும். அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே நம்ம போயிருப்போம். அதுக்கு பதில நம்ம என்ன பண்ணோம்? 1947ல இருந்து 1950 வரைக்கும் அந்த 3 வருஷம் 4 வருஷம் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல இன்னொரு கிங்ஷிப் வரக்கூடாது, இன்னும் யாரு கீழேயும் நம்ம போக கூடாது அப்படிங்கறக்காக we started writing rule book. இந்தியன்ஸ்க்காக எழுதினதுதான் ரூல் புக். அப்ப இந்த பீரியட்ல தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, சிஓஐனா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஹென்ஸ்ஃபோர்த். ஓகே. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எழுதுனாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எழுதின டைம்ல நம்ம இண்டிபெண்டன்ட், ஆனா நமக்குன்னு ரூல் புக்கும் இல்ல. அந்த பீரியட் இருக்க அந்த மிட் ஃபேஸ், அதுதான் இந்த டொமினியன் ஃபேஸ் ஆர் டொமிசைல் ஃபேஸ். புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப என்ன ஆயிருக்கும்? இந்த டொமினியன் டைம்ல 1947 to 1950ல இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுனால இந்தியன்ஸ் ஃப்ரீலி
ரைட்டிங் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதான் அங்க கான்செப்ட். சுதந்திரமா நம்ம இந்தியர்கள் உட்காந்து அரசியலமைப்பை எழுத முடியுது. ஆனா நம்ம அரசியலமைப்பை எழுதி முடிச்சாதான் நம்ம குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட முடியும், நம்ம அரசு எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்னு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த மீன் பீரியட்ல சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, இந்தியர்கள் சுதந்திரமா அரசியலமைப்பு எழுதிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப இந்தியாவோட ஹெட் யாருன்னா குவீன் தான். குவீனோட தலைமையில தான் இந்தியர்கள் சுதந்திரமா அரசியலமைப்பு எழுதினாங்க. ஆனா குவீன் கண்ட்ரோல்ல காலனி மாதிரி கிடையாது. தட் பீரியட் இஸ் கால்ட் டொமினியன். புரிஞ்சிருச்சா வாட் இஸ் டொமினியன்? டொமினியன்ங்கும் போது இண்டிபெண்டன்ஸ் வாஸ் கிவன், பட் ஸ்டில் த ஹெட் ஆஃப் இந்தியா வாஸ் குயின். குவீன். ஆனா கண்ட்ரோல் இருந்துச்சானா ஃபுல் கண்ட்ரோல் கிடையாது. கரெக்ட். அப்போ எழுதி 1950ல முடிச்சுட்டாங்க அரசியலமைப்பு. 1950 முடிச்சு ஜான்வரி 26 தானே நமக்கு நம்மளே கான்ஸ்டியூஷனை டெடிகேட் பண்ணிக்கிட்ட நாள். அதான் உங்க ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்றோம். எஸ், ரிப்பப்ளிக் டே 1950 ஜனவரி 26 செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறதுனால நமக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவரை, ரிப்பப்ளிக் ஹெட், குடியரசுத் தலைவரை பிரசிடென்ட்டா தேர்ந்தெடுத்துக்கிறோம். அந்த பிரசிடென்ட் ஒரு இந்தியனா இருப்பாங்கன்னு கான்ஸ்டியூஷன்ல இருக்கப்படி தேர்ந்தெடுக்கிறோமா? அப்ப இந்தியனா நமக்கு ஒரு ஹெட் வந்ததுக்கு அப்புறம் குவீன் வாஸ் ரிமூவ்ட். அதுதான் கம்ப்ளீட் ரிப்பப்ளிக் இண்டிபெண்டன்ஸ். அதுதான் 1950ல இருந்து 1952 till டுடே. என்ன கான்செப்ட்? இங்க குவீன் ஹெட், இங்க குவீனை ரீப்ளேஸ் பண்ணி இந்தியன் பிரசிடென்ட் எலெக்ட் ஆயிட்டார். Who was the first president of India? ராஜேந்திர டாக்டர் பிரசாத். ராஜேந்திர ராஜேந்திர பிரசாத். பிரசாத். ஏன் பக்கத்து வீட்டுக்காரரா? உங்க பக்கத்து வீட்டுக்காரரா அவரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகே, புரிஞ்சிருச்சா? அப்ப யூ அண்டர்ஸ்டுட் ஹவு ஆர் கவர்மெண்ட் வாஸ் ஃபார்ம்டு, கிங்ஷிப் டு கொலனி டு இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சுதந்திரம் ஃபர்ஸ்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சானா யாரை பேஸ் பண்ணி யாரு ரூல் பண்ணுவா, எதை பேஸ் பண்ணிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தோன்னே ஃபர்ஸ்ட் நமக்கான ரூல் புக் எழுதணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ரூல் புக் எழுதுற பீரியட்ல தான் இந்தியா ஒரு டொமினியனா இருந்துச்சு. அப்ப நம்மளோட ஹெட் யாரு? குவீன் தான். குவீனோட தலைமையில இந்தியர்கள் சுதந்திரமா நமக்கான அரசியலமைப்பு எழுதினாங்க. அந்த அரசியலமைப்பின்படி இந்தியாக்கான தலைவரை குடியரசுத் தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்துக்கு அப்புறம் தான் இந்தியா பிகேம் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட். அதுதான் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்றோம், குடியரசுத் தலைவர். ஓகே, டன். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அப்ப கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி அவ்வளவுதானா? கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி இந்தியா எந்த மாதிரி ஒரு அரசை உருவாக்கணும்? மக்களாட்சி சார்ந்த ஒரு அரசு, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். நிறைய டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு வேர்ல்டுல. மோனோக்ராட்டிக் கவர்மெண்ட், அரிஸ்டோக்ராட்டிக் கவர்மெண்ட், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் படிக்கலாம். பட் நம்ம இந்த கான்ஸ்டியூஷன்ல என்ன எழுதிட்டோம்? நமக்கான தலைவர்களை நம்மளே தேர்ந்தெடுப்போம், மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ மக்களாட்சி கொண்ட ஒரு குடியரசா இருக்கும். தேர்ஃபார் வி பிகேம் டெமோக்ராட்டிக். அதெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல எழுந்தது. ஓகே, ஆன் அ லைட்டர் நோட், டெல் மீ, இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? எனி டவுட் so far? Okay, tell me what is Independence Day and what is Republic Day? August 15, why August 15 and why January 26? Independence Day August 15 தான் தெரியும், அந்த கொஸ்டின் கிடையாது அது. ஓகே, ஏன் why is it called Independence Day and why was August 15 selected to become the Independence Day? And ரெண்டாவது, why Republic Day celebrated, why January 26 is called Republic Day, and what happens on an Independence Day and what happens on a Republic Day? குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கான வித்தியாசம் என்ன? ஏன் குடியரசு தினம்னு சொல்றோம்? ஏன் சுதந்திர தினம்னு சொல்றோம்? ஏன் ஆகஸ்ட் 15 குடியரசு தினம்னு சொல்றோம்? தூக்கம் வந்துருச்சு இப்பவே. ஏன் ஜான்வரி 26 ரிப்பப்ளிக் டேன்னு சொல்றோம்? அண்ட் குடியரசு தினத்துக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்குமே சாக்லேட் கொடுப்பாங்க, ரெண்டுக்குமே லீவ் விடுவாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ரெண்டுக்குமே பிளாக் குத்திட்டு போலாம், ரெண்டுக்குமே ஒயிட் யூனிஃபார்ம் நல்லா துவைச்சு அயன் பண்ணி ஷூ வந்து கழுவி போட்டுட்டு போகணும், அவ்வளவுதானே? ஆமா தானே? எஸ் சார். That's what we did during our school days. ரெண்டுக்குமே எங்க கமாண்டன்ட் வருவாரு, பிளாக் ஹாய்ஸ் பண்ணுவாரு, ரெண்டுக்குமே மஞ்ச் 5 ஸ்டார் கிட்கேட் சாக்லேட்ஸ் தருவாங்க, ரெண்டுக்குமே சாரே ஜஹாசே அச்சா பாடலாம், 2-3 டான்ஸ் பாடலாம், ட்ரை கலர் அன்ஃபர்ல் பண்ணலாம், இவ்வளவுதான். பட் இதை தாண்டி வை இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் வை ரிப்பப்ளிக் டே?
வேர்ல்டு வார் அப்போ இண்டிபெண்டன்ஸ் டே ஜப்பான் அப்போ இண்டிபெண்டன்ட் டே அப்போ இந்தியா விட்டு பிரிட்டிஷ் போயிட்டாங்க மேம். ரிபப்ளிக் டே அன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் எழுதிப்பாங்க. எங்கெங்க எழுதி போனாங்க? முடிச்சிருப்பாங்க. அதான் டொமினியன் இருந்துச்சு. பிரிட்டிஷ் தானே இருந்தாங்க குவீன். அப்பெல்லாம் செகண்ட் போயிருவாங்களா? இங்கிலாந்து வேர்ல்டு வந்து வார் அப்போ ஜப்பான் வந்து பிரிட்டிஷ் கிட்ட சரண்டர் ஆயிருப்பாங்க. அது ஜப்பானுக்கு செகண்ட் வந்து அந்த ஆனிவர்சரி டே தான் தான் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க டேவா மேம். அது செலிப்ரேட் பண்ணுவாங்க. செகண்ட் ஆனிவர்சரி சொல்லி அந்த டேவே மவுண்ட் ஓகே பேட்டன் வந்து சரி, நான் செலக்ட் 2 பண்ணி. நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். நானே சொல்லிடுறேன், எழுதுங்க. ஓகே, அந்த ரெஸ்ட்டுக்காக தான் கேட்டேன். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே ஃபர்ஸ்ட் அண்டர் இண்டிபெண்டன்ஸ் டே ரைட் டவுன். Independence Day was chosen to be on August 15th. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி செகண்ட் வேர்ல்டு வார், ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரோட செகண்ட் ஆனிவர்சரி வாஸ் ஆன் ஆகஸ்ட் 15, 1947. செகண்ட் வேர்ல்டு வாரோட செகண்ட் ஆனிவர்சரி. ஓகே, இரண்டாம் உலக போரோட 2ஆம் ஆண்டு நினைவு தினம், இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்ததோட 2ஆம் ஆண்டு நினைவு தினம். இப்போ இங்க செகண்ட் வேர்ல்டு வார் என்ன பீரியட்ல நடந்துச்சுன்னு தெரியணும்ல. 1939 to 1945 இரண்டாம் உலக போர் நடந்தது. 1939 இருந்து 1945 வரைக்கும். கிளியர்? அப்ப 1945 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்திருக்கு. ஓகே, அது முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி இருந்த ஒரு முக்கியமான பர்சன் யாரு? மவுண்ட் பேட்டன், லார்ட் மவுண்ட் பேட்டன், மவுண்ட் பேட்டன் பிரபு. மவுண்ட் பேட்டன் பிரபு கிட்ட ஜப்பான் சரண்டர் ஆகி தான் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்துச்சு. பிரிட்டிஷ் வந்து மவுண்ட் பேட்டன் லீட் பண்ணாரு. ஜப்பான் பிரிட்டிஷ் கிட்ட சரண்டர் ஆகி இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்தது ஆகஸ்ட் 15, 1945. அப்போ இங்க இரண்டாம் உலக போரை முடிச்சுட்டு அவர் அடுத்த பொறுப்பா இந்தியாவுக்கு கவர்னரா வராரு, வைஸ்ராயா வராரு. ஓகே, இந்தியாவுக்கு அவர் வந்தோடனே இப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கான ஒரு பொறுப்பு அவரோட கையில இருக்கு. கிளியர்? எஸ். அப்ப எனக்கு ஆல்ரெடி ஆகஸ்ட் 15 என்னோட ஹிஸ்டரியில ஒரு பெரிய டேட்டா. எனக்கு என்கிட்ட ஜப்பான் சரண்டர் ஆகி நான் வேர்ல்டு வாரை முடிச்சிருக்கேன். இப்ப எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் என் கையில இருக்கும் போது ஐ சோஸ் த சேம் டேட் டு கிவ் ஃப்ரீடம் டு இந்தியா. நான் தானே இப்போ வைஸ்ராய், நான் தானே பிரிட்டிஷை ரெப்ரசென்ட் பண்றேன், நான் கொடுக்குற அன்னைக்கு தானே ஃப்ரீடம். ஸோ அந்த நினைவு தினத்துல, இரண்டாம் உலக போரின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்துல, இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்த 2ஆம் நினைவு தினத்துல ஐ சூஸ் டு ஃப்ரீ இந்தியா. அதனால ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திர தினமா தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. கிளியரா? டன்? ஓகே, அப்போ ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு ஏன் ஆகஸ்ட் 15 செலக்ட் பண்ணுச்சுன்னு பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம கிட்ட பிரசிடென்ட் இருந்தாரா? அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டியூஷன் எழுதிட்டு இருந்தாங்க. அப்பதான் கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரசிடென்ட் வராரு. அப்ப இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து பொறுப்பு போகுது, ஒருத்தருக்கு பொறுப்பு வருது. அவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். அப்ப இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஹூ டுக் சார்ஜ், இந்தியா சார்பா யார் சார்ஜ் எடுத்துக்கிட்டானா பிரதம மந்திரி. ஸோ பிரைம் மினிஸ்டர் மட்டும் தான் இங்கே சார்ஜ் எடுத்துப்பாங்க. அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் யாரு? ஜவஹர்லால் நேரு. ஓகே, அப்போ ஒரு இன்ட்ரிம் கவர்மெண்ட், இடைக்கால அரசு ஒன்று உருவாக்கப்பட்டு ஜவஹர்லால் நேரு பிகேம் த பிரசிடென்ட், சாரி பிரைம் மினிஸ்டர். அப்ப பிரசிடென்ட் இல்ல, அதனாலதான் பிரசிடென்டா யார் இருந்தா? குவீன். இந்த பிரசிடென்ட் சூஸ் பண்ற டைம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் பிரசிடென்ட் சூஸ் பண்ற வரைக்கும் இந்த இடைக்கால பீரியட் தான் இஸ் கால் டொமினியன். இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? அதனாலதான் எவ்ரி இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஹாய்ஸ் த பிளாக், கொடி ஏத்துவாங்க. பாத்திருக்கீங்களா? சீஃப் மினிஸ்டர் இங்க ஸ்டேட்ல கொடி ஏத்துவாங்க, கீழ இருந்து தான் கொடி போய் மேல விரியும். இட்ஸ் கால்ட் ஹாய்ஸ்டிங் த நேஷனல் பிளாக். சென்ட்ரல்ல பிரைம் மினிஸ்டர், ஸ்டேட்ல சீஃப் மினிஸ்டர். ஓகே, அப்போ ஆகஸ்ட் 15 ஏன் செலக்ட் பண்ணப்பட்டுச்சு? ஆகஸ்ட் 15 பிரிட்டிஷ் சார்ஜ் வெளியே போனோன்னு யார் சார்ஜ் எடுத்துக்கிட்டா? இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. கரெக்டா? அந்த இடைக்கால பீரியட்ல கான்ஸ்டியூஷன் எழுதினதுக்கு அப்புறம் தான் பிரசிடென்ட் வராங்க. கிளியர்? பிரசிடென்ட் கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சு பிரசிடென்ட் வருவாங்கல்ல, அப்ப அந்த குவீன் போயிருவாங்க. அதான் இப்ப படிச்சோம், டொமினியன் டு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஃபைன். அப்போ எவ்ரி ரிப்பப்ளிக் டேல பிரசிடென்ட் தான் பிளாக் அன்ஃபர்ல் பண்ணுவாங்க, ஹாய்ஸ் பண்ண மாட்டாங்க. இஃப் யூ ஹவ் நோட்டிஸ்ட் வெரி கேர்ஃபுல்லி, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு the flag goes from the flag post, கீழ இருந்து it goes up and they
hoist the national flag. ஓகே, கீழிருந்து அந்த கொடியை மேலே ஏற்றி மேலே போய் ஓப்பன் பண்ணி இட் அன்ஃபர்ல்ஸ். ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஆல்ரெடி பூ கட்டி முடிச்சு மேலேயே தான் இருக்கும். பிரசிடென்ட்டோ கவர்னரோ வந்து அன்ஃபர்ல் மட்டும்தான் பண்ணுவாங்க. தே வில் நாட் ஹாய்ஸ்ட் இட் ஃப்ரம் த டவுன். பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல, இனிமேல் பாருங்க. புரிஞ்சிருச்சா? நமக்கு என்ன லீவு, கொடி ஏத்துறாங்க. அது இல்லை, கொடி ஏத்துறது வேற, அன்ஃபர்ல் பண்றது வேற. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆகஸ்ட் 15க்கு ஏத்திட்டோம். இப்போ பிரசிடென்ட் வில் அன்ஃபர்ல். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எவ்ரி ரிப்பப்ளிக் டேக்கு சென்ட்ரல்ல பிரசிடென்ட்டும் ஸ்டேட்ல கவர்னரும் ஆளுநரும், அங்க பிரசிடென்ட் மாதிரி இங்க மாநிலத்துல ஆளுநர் தானே, ஸோ கவர்னரும் அன்ஃபர்ல் பண்ணுவாங்க. யார் இப்ப நம்மளோட கவர்னர்? அருளேக்கரா? யார்? என்ன அருளேக்கர்? ராஜேந்திரன். எல்லாருமே நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க தான். ஃபிளாட் நம்பர் 1, ஃபிளாட் நம்பர் 2, இப்படியே போய் குரூப் 1 இன்டர்வியூல, விஏஎஸ் இன்டர்வியூல சொல்லுங்க, ஹூஸ் யுவர் கவர்னர்? மிஸ்டர் அருளேக்கர். ராஜேந்திர அருளேக்கர் அப்படின்னா 0 போட்டு அனுப்பிச்சிருவாங்க. யா, ஃபைன். ஸோ அண்டர்ஸ்டுட். அப்போ ஏன் January 26 வாஸ் செலக்டட் டு பி ரிப்பப்ளிக் டேனா ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி. என்ன ஹிஸ்ட்ரி? ஜவஹர்லால் நேரு ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் மூலியமா தான் நம்ம சுதந்திரம் கேட்டுட்டு இருந்தோம், கரெக்டா? பிரிட்டிஷ் கிட்ட. இந்திய தேசிய காங்கிரஸ் மூலியமா when we were asking freedom from பிரிட்டிஷ், ஐஎன்சி செஷன் வருஷம் நடக்கும். ஐஎன்சி கூட்டத்தொடர் வருஷம் நடக்கும். அதுல 1929 லாகூர்ல ஒரு செஷன் நடந்துச்சு. லாகூர் கூட்டத்தொடர், அது பேரே 1929 லாகூர் செஷன். அந்த லாகூர் செஷன்ல டென்ஷன் ஆகி ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லிடுவாரு, January 26, 1930 இண்டிபெண்டன்ஸ் டே ஃபார் இந்தியா அப்படின்னு அறிவிச்சிருவாரு. 1930 நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சதா? அன்பார்ச்சுனேட்டா அது அன்னைக்கு நடக்க முடியல. பட் அந்த டேவை மெமரியில கொண்டு வரணும். இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தட் டே நம்ம பின்னாடி ரிப்பப்ளிக் ஆகும் போது வி யூஸ் January 26. புரிஞ்சிருச்சுங்களா? நம்ம ஷார்ட்டா சொல்லியிருக்கேன், ஹிஸ்டரி படிக்கும்போது டீட்டெயிலா படிச்சுக்கலாம். ஓகே, வி எக்ஸ்பெக்டட் January 26, 1930 டு பிகம் இண்டிபெண்டன்ட் டே. ஆனால் அன்னைக்கு நம்மளால அது இண்டிபெண்டன்ஸ் வாங்க முடியல. பிரிட்டிஷ் அப்போ நமக்கு சுதந்திரம் கொடுக்கல. அந்த டேவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அங்கே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அது நடக்க முடியாதனால நான் ஒரு நாள் அதை அச்சீவ் பண்ணும் போது அந்த டேலேயே பண்ணணும்னு நினச்சேன். கரெக்டா? நான் இப்போ யோசிப்பேன், நான் வந்து October 1 அன்னைக்கு கிரீன் இங்க்ல கவர்மெண்ட் சைன் போடணும்னு. பட் இந்த தடவை எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அடுத்த தடவை எனக்கு சர்வீஸ் வாங்கணும்னு அதே October 1 அன்னைக்கு போடணும்னு நான் யோசிப்பேன்ல. அந்த மாதிரி. கிளியர்? அண்டர்ஸ்டுட்? Understood the concept? Okay va? Done na? So idan difference between Republic Day and Independence Day. On the other hand, write down beating retreat ceremony. Beating retreat ceremony. Beating retreat ceremony. January 29 every year. January 29 every year. அப்ப January 26th Republic Day வா? அதிலிருந்து மூணாவது நாள் வருமா? 26, 27, 28, 29. So every third day after Republic Day every year is celebrated as beating retreat ceremony. இந்த beating retreat ceremony மூலியமா தான் குடியரசு தினத்தோட விழாவோட நிகழ்ச்சிகள், அதோட கொண்டாட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படும். ஒரு ரிப்பப்ளிக் டேயோட செலிப்ரேஷன் comes to an end with what ceremony ன்னு கேட்டா beating retreat ceremony. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எப்ப எந்த வருஷம் ஞாபகம் இல்ல. ஓகே, இந்த beating retreat ceremony January 29 every year celebrate பண்றாங்க. அந்த January 29 every year இந்த beating retreat ceremony மூலியமா தான் குடியரசு தின விழாவோட கொண்டாட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படும். January 29 beating retreat celebration மூலியமா தான் the Republic Day celebrations of every year come to an end. இந்த beating retreat ceremonyல Indian Navy, Indian Air Force and Indian Army perform the band. முப்படைகளும் சேர்ந்து அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட முறைப்படி they bring the Republic Day celebrations to an end. இதுல இருந்து லாஜிக்கலா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், எழுதிட்டு சொல்லுங்க. The Indian Air Force, the Indian Army and the Indian Navy perform on the third day, January 29, to bring the Republic Day celebrations to an end. Beating retreat ceremony மூலியமா. பாசறைக்கு திரும்புதல். One at a time. Yes. பாசறைக்கு திரும்புதல் பிரதமம். புரியலீங்க. பாசறைக்கு திரும்புதல். பாசறைக்கு திரும்புதலா? தமிழ்ல கேக்குறீங்களா?
எஸ் மேம். தமிழ்ல நான் சொல்றேன், ஒரே நிமிஷம். வேற ஏதாவது டவுட் கேட்டீங்க? சேம் டவுட் தான். சேம் டவுட்டா? I'll refer and say, because in Tamil also we call it beatring, இல்லனா முப்படைகள் பாசறை, முப்படைகளின் பாசறை, அது வேணா எழுதிக்கோங்க. பட் பாசறைக்கு திரும்புதலா அப்படிங்கிறது we will, like I'll refer the proper word. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் எழுதிருங்க. யார் இந்த பீட்டிங் ரிட்ரீட் செரமனி பெர்ஃபார்ம் பண்ணுவா? த இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் ஆர்மி. யாரு சீஃப் கெஸ்ட்னா பிரசிடென்ட். எங்க நடக்கும்? ராஷ்டிரபதி பவன்ல நடக்கும். ராஷ்டிரபதி பவன் or ரெட் ஃபோர்ட்? Now it's happening in Vijay Chowk, not in Rashtrapati Bhavan. இப்போ வந்து இட்ஸ் ஹேப்பனிங் நியர் ரெட் ஃபோர்ட். ஓகே, ஸோ ராஷ்டிரபதி பவன் வந்து இலுமினேட் பண்ணிடுவாங்க, ஃபுல் லைட்ஸ்ல இலுமினேட் பண்ணிடுவாங்க. பட் செலிப்ரேஷன் இப்போ அங்கே நடக்கிறது இல்லை. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, ஏன் பீட்டிங் ரிட்ரீட் செரமனியில் இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் ஆர்மி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க? வேற யாராவது பெர்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை போலீஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம், டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். Why are the defense forces participating in the beating retreat ceremony? ஏன் முப்படைகள் அதுல பங்கேற்கிறாங்க? முப்படைகளின் அவங்கதான் பிரசிடென்ட். ரிபப்ளிக் டே அப்படிங்கிறது சோல்லி யாரை செலிப்ரேட் பண்றதுக்கு? பிரசிடென்ட்டை செலிப்ரேட் பண்றதுக்கு. குடியரசுத் தலைவர் தான் முப்படைகளின் தளபதி. ஸோ அவரோட ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்தியாவில் இப்போ இருக்க ஸ்ட்ரக்சர் தெரியும்ல, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, இது மூணுக்கும் ஹெட் வந்து சிடிஎஸ், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஓகே, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இது யாரோட கண்ட்ரோல்? பிரசிடென்ட்டோட கண்ட்ரோல். ஆக்சுவலா இது இல்லாம பிரசிடென்ட் கீழே முப்படைகளும் இருந்துச்சு. எப்போ 2022 வரைக்குமோ 20 வரைக்குமோ. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் தே அப்பாயிண்டட் அ போஸ்ட் கால் சிடிஎஸ். ஏன்னா பிரசிடென்ட் 3 படைகளின் தளபதி கிட்ட பேச வேண்டாம், 3 படைகளின் தளபதியும் ஒரு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் கிட்ட பேசுவாங்க. அந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வில் கம்யூனிகேட் டு பிரசிடென்ட். கிளியருங்களா? ஸோ இந்த பிரசிடென்ட் கீழே சிடிஎஸ், சிடிஎஸ் கீழே நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி. இந்த ஃபர்ஸ்ட் சிடிஎஸ் ஆஃப் இந்தியா யாரு? பிபின் ராவத். ஃபர்ஸ்ட் சிடிஎஸ் ஆஃப் இந்தியா பிபின் ராவத். அவரு தான் he died during a chopper crash in Kunnur, at Kunnur in Ooty. அவர் தான் ஃபர்ஸ்ட் சிடிஎஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்கு முதல் முப்படைகளின் தளபதியா நியமிக்கப்பட்டவர். ஐ திங்க் I forgot the year, but General Bipin Rawat. அவரோட வைஃபோட when he visited Kunnur battalion or Kunnur station, chopper ஒரு ஹெலிகாப்டர் சாப்பர் கிராஷ்ல he passed away. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறது செகண்ட் சிடிஎஸ். ஓகே, சைடில் எழுதிக்கங்க சிடிஎஸ் போஸ்ட் எப்போ இருந்து ஆரம்பிச்சது, இப்போ சிடிஎஸ் யாரு, பேர் என்ன, எப்போ சார்ஜ் எடுத்தாரு, இது எல்லாமே கரண்ட் அஃபேர் நோட் பண்ணிட்டு வரணும். இப்போ என்ன பண்ணணும்னா பாலிட்டி நோட்டை ரிவர்ஸ்ல திருப்பிக்கணும். இப்போ இல்லை, வீட்டுக்கு போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர் ஒர்க் எல்லாம் பின்னாடி பண்ணிக்கிட்டே வரணும். முன்னாடி we will do it during the class hours, and பின்னாடி வாட் எவர் எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணுமோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணி பின்னாடி எழுதிட்டே வரணும். ஒன்று இது. ரெண்டாவது, இன்னைக்கு மான்சூன் செஷன் ஸ்டார்ட் ஆகுதா, which will go up to August 13th, கரெக்டா? which will have 19 sessions, கரெக்டா? ஃபைன். அதுல முக்கியமா they going to be discussing about மேக்தூத். பாத்தீங்களா? மேகதூத் அணை, ஆமாவா? அது கம்ப்ளீட் ஹோம்ஒர்க். அப்படின்னா என்ன? சிஎம்ஓ பேசினாரு. ஸோ கம்ப்ளீட்டா இது 2 ஹோம்ஒர்க்கும் பேக் சைடு எழுதிருங்க. ஹோம்ஒர்க் ஃபார் டுடே. நாளை கிளாஸ்ல கொஸ்டின் கேட்பேன். டன்னா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது உங்க ஃபேர் காப்பியா? ஃபேர் காப்பியா? எஸ் சார், கிளியரா? டன். இப்போ எங்க வந்திருக்கோம்? எங்கேயோ வந்திருக்கீங்க மேம் அப்படிங்கிறீங்களா? நெக்ஸ்ட் ரைட் டவுன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்.
Various types of government. Democracy, republic, monarchy, okay, various types of governmentல democracy, republic, aristocracy, monarchy, dictatorship இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, நமக்கு தேவை இது ரெண்டு மட்டும்தான். மொனார்கினா என்னங்க? முடியாட்சி முறையா? கிங்ஷிப், டிக்டேட்டர்ஷிப்னா சர்வாதிகாரம். சர்வாதிகாரம். ஓகே, அரிஸ்டோக்ரஸினா சான்றோர்களால் நடத்தப்படுறது, ஸ்காலர்ஸ் சேர்ந்து நடத்துவாங்க. ஓகே, படிச்சவங்க அந்த மாதிரி. ஸோ இது மூணுமே நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணல. பட் இதெல்லாம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். நம்ம ஃபாலோ பண்றது டெமோக்ரஸி அண்ட் ரிப்பப்ளிக். ஓகே, டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சி. டெமோனா பீப்புள், கிரேசினா ஆட்சி. ஸோ மக்களால் ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, அதுதான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி இஸ் நத்திங் பட் people elected government ஃபார்ம் பண்றது டெமோக்ரஸி. ஓகே, அண்ட் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது குடியரசு முறை. இப்போ டெமோக்ரஸிக்கும் ரிப்பப்ளிக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். எழுதிட்டீங்களா? டெமோக்ரஸினா மக்களாட்சி, ரிப்பப்ளிக்னா குடியரசு. ஃபைன். ஓகே, டெமோக்ரஸினா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆட்சி அமைக்கிறது தான் டெமோக்ரஸி. ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புள் ஓட் பண்ணதுனால செலக்ட் பண்ணப்பட்ட சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் விஜய், அண்ட் தேர்ஃபோர் ஹி ரூல்ஸ் த ஸ்டேட். கரெக்டா? இது மக்களாட்சி. இதுல இங்க என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படிங்கும் போது எலிஜிபிள் பீப்புள் எலெக்ட் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இப்போ என் பையனுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், ஆனா போய் ஓட்டு போட முடியுமா? முடியாது. எல்லாத்தையும் வீட்டில் மிரட்டி விஜய்க்கு வேணா ஓட் போட முடியும். அதுதானே பண்ண முடியும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. எஸ், இஃப் யூ டோன்ட் ஓட் ஃபார் விஜய், டோன்ட் கம் இன்சைட் த ஹவுஸ்னு மட்டும்தான் என் பையன் சொல்லுவான். ட்ரூ, ரைட்? அப்ப என்னன்னா, எலிஜிபிள் பீப்புள் ஓட் டு செலக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ். அந்த எலிஜிபிள்ங்கிறதா இங்க அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப அந்த எலிஜிபிலிட்டிங்கிறது எப்படி செட் பண்றோம்? எனிபடி அபவ் த ஏஜ் ஆஃப் 18, 18 வயசுக்கு உட்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் டெமோக்ரஸி. அப்ப அந்த 18 வயசுக்கு மேல அப்படிங்கறதா அடல்ட் பிரான்சைஸ். வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி ஆட்சி அமைக்கிறது தான் டெமோக்ரஸி. கான்செப்ட் புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, ஸோ வாட் ஆல் யூ ஹேவ் டு ரைட்? அடல்ட் பிரான்சைஸ், அடல்ட் சஃபரேஜ், என்ன வேணா எழுதிக்கலாம். வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் அடல்ட் பிரான்சைஸ். அப்ப 18+ ஓட் டு செலக்ட் தேர் லீடர். ஆமாவா? +18 மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 21+ தான் செலக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. 21 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் they had an option to what? ஓட். அது 21 18 வயசா எப்படி குறைக்க முடியும்? கான்ஸ்டிடியூஷன்ல இதுல இருக்கிறது நிறைய கான்செப்ட்ஸ் தான். முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, அரசியல் அமைப்புல 21 வயசுக்கு மேல இருக்கவங்க வாக்களிக்கலாம்னு இருந்துச்சு. அதை 1988 89 அந்த பீரியட்ல they reduced to 18, 18 வயசா குறைச்சிட்டாங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல அரசியல் அமைப்புல முதல்ல என்ன இருந்துச்சு? 21. அத ஒரு இயர்ல 21க்கு பதிலா 18 வயசு தாண்டினவங்களே ஓட்டு போடலான்னு வந்துட்டாங்க. அப்ப அரசியல் அமைப்புல இருக்கிறத மாத்த முடியுமாங்கிற ஒரு ரூல் வருது இல்ல, இங்க ஒரு கொஸ்டின் வருது இல்ல. இப்ப அரசியல் அமைப்புங்கிற ரூல் புக் 1947 இருந்து 50 வரைக்கும் எழுதணும். அந்த டைம்ல எழுதுனதை எப்படி நம்ம மாத்த முடியும்?
அமெண்ட்மெண்ட். என்ன மாத்தணுங்கிற கொஸ்டின் வரும்போது டு த growing சேஞ்சஸ் ஆஃப் த சொசைட்டி சில விஷயங்களை மாத்திக்கலாம். ஓகே, அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுனால தே சேஞ்ச். அண்ட் இன்னைக்கு 18 வயசு வரைக்கும் இங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா மாத்தலான்னு மட்டும் சொல்லிட்டா போதும், நம்ம ஆளுங்க கான்ஸ்டியூஷனே மாத்திடுவாங்க. கரெக்டா? மாத்தலான்னு மட்டும் சொல்லிட்டா போதும், என்னையவே மாத்திடுவாங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லாதனால தான் நான் பாலிட்டி எடுத்துட்டு இருக்கேன், இல்லைன்னா என்ன என்னைக்கோ தூக்கியிருப்பாங்க. கரெக்ட் தானே? தட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ், ரைட்? அப்போ மாத்தலான்னு ஒரு ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம்னு ஒரு ஆப்ஷன் மூலியமா கொடுத்துருக்காங்க. ஃபைன். அந்த சட்ட திருத்தம் எதை பண்ண முடியும்னா அடிப்படையான சில விஷயங்களை மாற்ற முடியாது, அடிப்படை இல்லாத சில விஷயங்களை, அடிப்படைய கை வைக்காத சில விஷயங்களை மாத்தலாம்னு சொன்னதுதான் அமெண்ட்மெண்ட். புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப நம்ம டெமோக்ரஸி படிக்கும் போது ஒரு புது கான்செப்ட் என்ன படிக்கிறோம்? அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம். தட்ஸ் கால்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம். ஓகே, ஆர்டிகிள் 368, ஆர்டிகிள் 368 பார்ட் 20 பகுதி 20 கான்ஸ்டிடியூஷன்லயே ஆர்டிகிள். பிரேக் வேணுமா என்ன? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க. யூ நீட் அ பிரேக். எஸ் சொன்னாலும் விட மாட்டேன், நோ சொன்னாலும் விட மாட்டேன். எழுதுங்க. ஆர்டிகிள் 368 பார்ட் 20, ஆர்டிகிள் 368 பார்ட் 20க்கு கீழே கான்ஸ்டிடியூஷனல் இட்செல்ஃப் கிவ்ஸ் a provision called constitutional amendment. அரசியல் அமைப்பிலேயே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க which is called constitutional amendment. கரெக்ட்? which is called constitutional amendment, அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம். அப்ப அந்த அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் மூலியமா you can change the constitution but without affecting the basic structure of the constitution. அரசியல் அமைப்புல சட்ட திருத்தங்கள் பண்ண முடியும், ஆனா அடிப்படைய மாத்தாம, அடிப்படைய திருத்தாம சில விஷயங்களை மாத்த முடியும். You can change without altering the basic structure of the constitution. You can change without altering the basic structure of the constitution. You can change without altering the basic structure of the constitution. புரிஞ்சிருச்சுங்களா? இதான் நம்ம இது எதுக்காக எழுதணும்? டெமோக்ரஸியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆட்சி புரியறது டெமோக்ரஸி. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுனா இந்தியால 1.21 பில்லியன் இருக்காங்கன்னா எல்லாரும் ஓட் பண்ண முடியாது. 18 வயசுக்கு உட்பட்ட 18 வயசை தாண்டினவங்க மட்டும்தான். அப்ப அங்க ஒரு கான்செப்ட் வருது, அடல்ட் சஃபரேஜ், வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு. அப்ப அந்த வயது வந்தோர் வாக்குரிமை முன்னாடி எப்படி இருந்துச்சு? 21 வயசை கடந்தவங்க மட்டும். நவ் இட்ஸ் லைக் கம் டவுன் டு 18. அப்ப எப்படி இதை மாத்தினாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்லயே இந்த ஆர்டிகல் 368ல பார்ட் 20ல ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க, which means என்ன தேவையோ அதை கொஞ்சம் மாத்திக்கலாம். ஆனா மாத்தலாங்கிறனால அரசியலமைப்பே மாத்த முடியாது, அடிப்படை கட்டமைப்பை கை வைக்காம சில விஷயங்களை மாத்திக்கலாம். சோ இது அடல்ட் சஃபரேஜ்ங்கிற விஷயம் அடிப்படை கட்டமைப்புக்குள்ள வருதா வரலையா? வரல. கரெக்டா? அடிப்படை கட்டமைப்புக்குள்ள பார்லிமெண்ட் வரும், அடிப்படை கட்டமைப்புக்குள்ள அசம்பிளி வரும், அதனால அதெல்லாம் கை வைக்க முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்களை மாத்திக்கலாம். ஓகே, இப்ப புரிஞ்சிச்சா டெமோக்ரஸினா என்னன்னு? கிளியர்? நெக்ஸ்ட் ரிப்பப்ளிக், குடியரசு. ரிப்பப்ளிக், குடியரசு. ரிப்பப்ளிக்ங்கிற கான்செப்ட் என்னன்னா சுப்ரீம் ஹெட் ஆஃப் த கண்ட்ரி, இந்த நாட்டின் சுப்ரீம் ஹெட். அவருக்கு மேல யாருமே இல்ல. மேடம் திரௌபதி முர்முக்கு மேல யாராவது இருக்காங்களா இன்னைக்கு ஹெட்டா? மேடம் திரௌபதி முர்மு யாருங்க அவங்க? ஓகே, யாருன்னு தெரியாம இல்லையா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஷி கம்ஸ் ஃப்ரம் விச் ஸ்டேட்? ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட். ஷி கம்ஸ் ஃப்ரம் விச் கம்யூனிட்டி? ஓகே, அவங்க எத்தனாவது பிரசிடென்ட்? பின்னாடி திருப்பி பிரசிடென்ட் லிஸ்ட். திரௌபதி முர்மு மேடம் எத்தனாவது பிரசிடென்ட்? ஷி கம்ஸ் ஃப்ரம் விச் ஸ்டேட்? ஷி கம்ஸ் ஃப்ரம் விச் கம்யூனிட்டி? ஓகே, அண்ட் பிரசிடென்ட் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்ல இருந்து திரௌபதி முர்மு வரைக்கும் அங்க இருக்கணும். இப்ப என்ன ஆகும்னா கிளாஸ்லயே ஆன்சர் சொல்லிடலாங்கிற அளவுக்கு ஆயிரும். ஆமா தானே? ஓகே, என்ன எழுதியிருக்கோம்? ரிப்பப்ளிக்கு என்ன எழுதியிருக்கோம்? சுப்ரீம் ஹெட் ஆஃப் த கண்ட்ரி.
அப்போ ஒரு நாட்டுக்கு சுப்ரீம் ஹெட்டா, டொமினியனுக்கு முன்னாடி யார் இருந்தா, குவீன் இருந்தாங்களா, அவங்க தான் சுப்ரீம் ஹெட்டா இருந்தாங்க. அந்த குவீனை ரிமூவ் பண்ணிட்டு கான்ஸ்டியூஷன் எழுதினதுக்கு அப்புறம் நம்ம பிரசிடென்ட்டா நம்மள. அப்போ when the supreme head of the country is an Indian selected by Indians அப்படிங்கறதா ரிப்பப்ளிக்ங்கிற கான்செப்ட். புரிஞ்சிருச்சா? ரிப்பப்ளிக்ங்கிற கான்செப்ட் என்ன? ஒரு நாட்டோட மியூட் பண்ணிடுறீங்களா ஆன்லைன்? ஓகே. Supreme head of the country, supreme head of the country or the supreme power is held by an Indian elected or nominated by the people. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோ நியமிக்கப்பட்டோ, இந்தியர்களால நியமிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இந்தியன் நாட்டின் உச்சகட்ட பதவியில உச்சபட்ச பதவியில இருக்கிறது தான் ரிப்பப்ளிக்ங்கிற கான்செப்ட். அப்ப நம்ம எப்ப ரிப்பப்ளிக் ஆனோம்? January 26, 1950. அது வரைக்கும் நம்மளோட ரிப்பப்ளிக் ஹெட்டா யார் இருந்தா? குவீன். குவீன் இந்தியனா? நம்ம செலக்ட் இல்ல. பண்ணோமா? இல்ல. அதனாலதான் January 26க்கு அப்புறம் நம்ம ரிப்பப்ளிக் ஆனோம். அதுக்கு முன்னாடி டெமோக்ராட்டிக் மட்டும்தான் ஆனோம். புரிஞ்சிருச்சுங்களா? கிளியரா? எனி டவுட் பிட்வீன் டெமோக்ரட்டி அண்ட் ரிப்பப்ளிக்? Republic statement of ஆ? supreme head of the country or supreme power held. Supreme President. power is held by the people, either elected or nominated by the people. Supreme power of the state is held by an Indian, elected or nominated by the people. மேம் அது சுப்ரீம் ஹெட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா மேம் இல்ல சுப்ரீம் ஹெட் ஆஃப் த Supreme head of the இந்தியாவா மேம்? countryங்க. Supreme head of the country. ஓகே மேம். இப்போ சுப்ரீம் ஹெட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் யாரு மேம் நம்மளோட எதுக்குங்க இந்தியால ஃபாலோ பண்ணும்? கான்ஸ்டியூஷன் ஹெட் இருக்கணும்? கான்ஸ்டியூஷன் ஹெட் தேவையே இல்லையே. கான்ஸ்டியூஷன் இஸ் a book, is a document, அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு ஹெட்? மேம் இந்தியாக்கு அதுல தான் ஹெட். சேஞ்சஸ்லாம் கொண்டு வரப்போ நம்ம வந்து இது பண்றதுக்கு ஹெட் தேவையில்லையா மேம்? அது பார்லிமெண்ட் சேஞ்சஸ்லாம் கொண்டு வர பண்ணுவாங்க. ஆல்டர்ஸ். Parliament will do that. ஓகே Okay. மேம். Understood what is democracy and republic? Any doubt? மக்களாட்சினா என்ன, குடியரசுனா என்னன்னு? இல்லையா? இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Okay, next write down two types of democracy. Two types of democracy. மக்களாட்சி, இரண்டு விதமான மக்களாட்சி. டைரக்ட் டெமோக்ரஸி, நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. இன்டைரக்ட் டெமோக்ரஸி. Direct democracy and indirect democracy. Direct democracy and indirect democracy. Okay. Direct democracy na I'll explain the concept. ஒரு கிளாஸ்ல ஒரு 65 பேர் இருக்காங்க. ஓகே. அண்ட் இட் இஸ் யோர் ஸ்கூல்ல பிடிக்காத சப்ஜெக்ட் எது? மேத்தா? ஓகே. மேத். ஓகே. மேக்ஸ் பீரியட், அது மேத் பீரியட். அப்போ ஓகே, ஒரு 65 பேர் இருக்க கிளாஸ்ல மேத் பீரியட். ஒரு 5 minutes வெயிட் பண்றீங்க, மேத் மேம் வரல. எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமா? அப்போ ஒரு 5 minutes 10 minutes கழிச்சு போய் ஸ்டாஃப் ரூம்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸ்டாஃப் வரல, யார் போய் இன்ஃபார்ம் பண்ணுவா? அந்த கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மானிட்டர் போய் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கிளாஸ் மானிட்டர் போய் இன்ஃபார்ம் பண்ணோன்னு அப்பதான் ஓகே சப்ஸ்டியூஷன் போட மறந்துருப்பாங்க, அன்னைக்கு மேத் மேம் லீவுன்னு தெரியும். அப்போ இந்த கிளாஸ் மானிட்டர்னு சொல்லுவா மேத் மேம் இன்னைக்கு லீவு அப்படின்னு. சப்ஸ்டியூஷனுக்கு யாரோ வருவாங்க. அப்போ மொத்த கிளாஸும் அந்த கிளாஸ் மானிட்டர்கிட்ட என்ன சொல்லுவோம்? பிடி கேட்கலாம், பிடி கேட்கலாம், பிடி கேட்கலாம். ஆமா தானே? பிடி கேட்கலாம். அப்ப வர்ற சப்ஸ்டியூஷன் ஸ்டாஃப் கிட்ட பிடி கேட்போம். ஃபைன். 65 பேரும் சேர்ந்து கேட்போமா, அந்த மானிட்டரை விட்டு கேட்க சொல்லுவோமா? மானிட்டரை விட்டு கேட்க சொல்லுவோம். மானிட்டர் கேட்க மாட்டேன்னு சொன்னா இதுக்கு தானே நீ மானிட்டரா இருக்க, போய் கேளு சொல்லுவோமா? ஃபைன். அப்போ வாட் ஹேப்பன்ஸ், the 65 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சேனலா மானிட்டர் மூலியமா போய் சப்ஸ்டியூஷன் ஸ்டாஃப் கிட்டயோ பிரின்சிபல் கிட்டயோ யார்கிட்டயோ எங்களுக்கு இன்னைக்கு மேத் மேம் வரல, நாங்க கேம்ஸ் பிடி போறோம்னு சொல்லுவோம். இது டைரக்ட் டெமோக்ரஸியா இன்டைரக்ட் டெமோக்ரஸியா? இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகே. என்னோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ நான் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், எம்எல்ஏவா எம்பியா. அவங்க எனக்கு பதிலா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்தியா ஃபாலோ பண்றது இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகே. சுவிட்சர்லாந்து மாதிரி கண்ட்ரீஸ்ல மானிட்டர் இருக்க மாட்டாங்க. 65 பேரும் சேர்ந்து எந்திரிச்சு நின்று வி வாண்ட் பிடின்னு சொல்லுவாங்க. மக்களே முடிவெடுப்பாங்க. அது டைரக்ட் டெமோக்ரஸி. புரிஞ்சிருச்சுங்களா? நம்ம 1.21 பில்லியனும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம்னா 4 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாலே அது விளங்காது. இமேஜின் த என்டையர் கண்ட்ரி ஸ்டாண்டிங் டுகெதர் அண்ட் டிசைடிங் சம்திங்.
அது முடியாதுல்ல. இப்ப இந்தியால வி ஃபாலோ இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இன்டைரக்ட் டெமோக்ரஸினா நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணிடுவோம். நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எம்பிஸா எம்எல்ஏஸா போய் உட்காந்து அந்த முடிவை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகே, இதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் அண்ட் ஓகே ஃபைன். இது வரைக்கும் 2 minutes பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கான்னு. இது எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ். எனி டவுட்? 2 minutes go through and if you have any doubt let me know. How many pages have you written இது வரைக்கும்? இந்த 2 to 3 pages ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. மேம் இந்த ஆர்டிக்கல்லாம் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? இப்ப நம்ம ஆர்டிக்கிளே படிக்கவே இல்லையே, ஒரே ஒரு ஆர்டிக்கல் படிச்சதுக்கே டவுட் வந்துருச்சா? ம், ஒரே ஒரு ஆர்டிக்கல் 1 ஒன்னு சொன்னேன், ஆர்டிக்கல் 368 ஒன்னு சொன்னேன், அவ்வளவுதானே சொன்னேன். அதுக்கே டவுட்டா? சொல்லுங்க. தெரியாம கேட்டேங்கிறீங்களா? சி வெரி சிம்பிள், ரிப்பீட்டடா அது. இப்போ உங்க ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்குமா? யாருக்கு அந்த டவுட்? ஹூ இஸ் ஹேவிங் தட் டவுட்? அதான் மேம் கேட்டேன். சரி, உங்க ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்கா? இருக்கு மேம். ஓகே, நீங்க மேரிடா சிங்கிளா? மேரிட் மேம். உங்க ஹஸ்பண்ட் ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்கா? இருக்கு மேம். அப்போ 10 10 20 நம்பர் ஆயிருச்சு. உங்க அம்மா அப்பா ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்கா? கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மறந்துருச்சு மேம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மறந்துச்சு. அப்போ ஃபாதர் இன் லா நம்பர் ஞாபகம் இருக்கா? அது சுத்தம். அது சுத்தமா தெரியாதா? அப்ப என்ன எங்க உங்களுக்கு அம்மா இங்க அப்பா நம்பர் கூட ஞாபகம் வச்சுக்கேன். இல்ல, அப்ப இங்க என்ன புரியுதுன்னா, அடிக்கடி யூஸ் பண்றது மட்டும்தான் ஞாபகம் இருக்குன்னு புரியுதா? கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா அப்பா நம்பர் கொஞ்சம் மறக்க ஆரம்பிச்சிருச்சு. யூஸே பண்ணாத ஃபாதர் இன் லா நம்பர் ஞாபகமே இல்ல. தினம் யூஸ் பண்ற ஹஸ்பண்ட் நம்பர் ஞாபகம் இருக்கு. உங்க நம்பர் யூஸே பண்ண மாட்டீங்க, ஆனா ஞாபகம் இருக்கு. கரெக்டா? அப்போ விச் இஸ் இன் கண்டினியூஸ் யூஸ், அது மண்டையில இருக்கும். இப்ப இன்னைக்கு ஆர்டிகல் 1 அண்ட் ஆர்டிகல் 368 நம்ம யூஸ் பண்ண ஞாபகம் வந்துரும். அவ்வளவுதான். ஓகே. டன். எனி டவுட்ஸுங்க? நோ டவுட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டவுன் கான்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் டச் பண்ணிடலாம். பிரேக் வேண்டாம். I think we started around 10:35, 10:35, 10:38. I'll leave you around 12:40. பிரேக் வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு பிரேக் நடுவில் வேணும்னா கொடுத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு எழுதுறது மட்டும் எழுதிடலாம். ரைட் டவுன் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு. ரிட்டன் லீகல் டாக்குமெண்ட். கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது எழுதப்பட்ட அரசியல் சாசனம். கான்ஸ்டிடியூஷன் இஸ் a written legal document. சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட், அதுதான் சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். இந்த மொத்த என்ன சொல்றது, கண்ட்ரியோட லா, சுப்ரீம் லா அப்படிங்கிறது அதுதான். சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட், சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சு? கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு எழுதப்பட்ட ஒரு அரசியல் சாசனம். இதைத்தான் நம்ம கம்ப்ளீட் கண்ட்ரியே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதுதான் சுப்ரீம் லா. கிளியரா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ரைட் டவுன் எழுதப்படாத அரசியல் அமைப்புகள், அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். நம்மளது வந்து ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன். அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். எக்ஸாம்பிள் யூகே, பிரிட்டன். ஓகே, யூகேனா பிரிட்டன், இஸ்ரேல், யூகே, பிரிட்டன், இஸ்ரேல்,
இஸ்ரேல், கனடா, சைனா, சவுதி அரேபியா, நியூசிலாந்து. இதெல்லாம் அன்ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன். அன்ரிட்டன்னா என்ன இங்க எழுதியிருக்க மாட்டாங்களா, ஓரலா சொல்லுவாங்களா? இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, நம்மளது வந்து ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன், சிலது இஸ்ரேல், சவுதி, சைனா இதெல்லாம் அன்ரிட்டர்ன் நான் சொல்லிட்டேன். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ரிட்டர்ன்னா எழுதியிருப்பாங்க, அன்ரிட்டர்னா ஓரலா? ரெண்டுமே எழுதியிருப்பாங்க. ரிட்டர்ன் அளவுக்கு அன்ரிட்டர்ன் ஸ்ட்ராங் கிடையாது, ஈஸியா ஆல்டர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ரிட்டர்ன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சில விஷயங்கள் மாத்தவே முடியாது, அடிப்படை மாத்தவே முடியாது, அப்ப அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். அன்ரிட்டர்னுங்கிறது வெரி ஈஸி டு மாடிஃபை, அவ்வளவுதான். Next, write down difference between written and unwritten constitution. Unwritten, written, unwritten and written, written and unwritten constitution. Written and unwritten constitution. First unwritten points எழுதிக்கலாமா? Not written in a structured manner. ஒரு ஒழுங்கான முறையில எழுதப்படாது. எழுதியிருப்பாங்க பட் ஸ்ட்ராங்காலாம் இருக்காது, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பு இருக்காது. நாட் இன் அ ஸ்ட்ரக்சர்ட் மேனர். நாட் இன் அ ஸ்ட்ரக்சர்ட் மேனர். ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு கிடையாது, ஸ்ட்ரக்சர் இருக்காது. நாட் இன் அ ஸ்ட்ரக்சர்ட் மேனர். இது இன் அ ஸ்ட்ரக்சர்ட் மேனர். This is in a structured manner. Evolving அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிட்டே இருக்கும். ஆட் டெலீட் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். இவால்விங் ஆட் டெலீட் எப்ப வேணா பண்ணிக்கலாம். இவால்விங் ஸ்ட்ரக்சர். இது ப்ராப்பர்லி ஃப்ரேம்டு and compiled in a step-by-step manner. Flexible, rarely rigid. ரொம்ப ஃபிளெக்சிபிள் தான், ரொம்ப சில விஷயங்கள்ல மட்டும்தான் ரிஜிடா இருக்கும். ரேர்லி ரிஜிட் பட் ஃபிளெக்சிபிள். இங்க ரிஜிட், ரேர்லி ஃபிளெக்சிபிள். அடிப்படை கட்டமைப்பு மாத்த முடியாது. கொஞ்சம் சொல்லுங்க மேடம். எந்த பாயிண்ட்டுங்க? செகண்ட் பாயிண்டா? கால சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம். சேர்க்கிறது, டெலீட் பண்றது ஈஸி. ஆனா ரிட்டன்ல வந்து ப்ராப்பர்லி ஃப்ரேம்டு. ஓகே, இந்த 3 பாயிண்ட் எழுதிட்டீங்களா? அடுத்த 2 பாயிண்ட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங். கேன் ஐ கிளியர் திஸ்? டன். இப்போ அன்ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன். ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன். இப்போ ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபிளெக்சிபிளா இருக்குமா? அடிக்கடி மாத்த முடியாதா? அப்ப மொத்த இந்தியாவும் எதன் அடிப்படையில, எதன் சார்ந்து செயல்படும்? அரசியலமைப்பு சார்ந்து தானே. அப்ப இங்க எது சுப்ரீம்? கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ல. இங்க எழுதப்படாது அப்படிங்கும் போது அங்க ப்ராப்பரா எதுவும் எழுதி இருக்காது, பிளெக்சிபிளா இருக்கும். அப்ப இந்த இடத்துல எது கையோங்கி நிற்கும்? சுப்ரீமா எது இருக்கும்? பார்லிமெண்ட், சட்டமியற்றும் துறை, பார்லிமெண்ட். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ்.
ஏன் பார்லிமெண்ட் சுப்ரீம்னா மாத்துறது டெலீட் பண்றது எல்லாமே பாராளுமன்றம் தான் நீங்க பண்ணும். அப்ப அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம்ல. இங்க இந்தியால என்னதான் பாராளுமன்றம் இருந்தாலும் கான்ஸ்டியூஷனை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்ப இங்க கான்ஸ்டியூஷனோட கை தான் ஓங்கி நிற்கும். கான்ஸ்டியூஷன் தான் இங்கே சுப்ரீம். ஏன்னா இங்க இந்த மாதிரி நாடுகள்ல இஸ்ரேல், சவுதி, யூகே, பிரிட்டன்லாம் பார்லிமெண்ட் தான் சுப்ரீம். ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ராங்கா இல்ல. அதை எப்ப வேணா மாத்திக்கலாம்னா மாத்திக்கிற அதிகாரம் சட்டம் இயற்றும் துறை யாரு? அரசியல் தலைவர்கள். அவங்க எங்க இருப்பாங்க? பாராளுமன்றத்துல. ஓகே ஃபைன். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இப்ப கான்ஸ்டியூஷன் படி தான் இந்தியால எல்லாமே நடக்கணும். கரெக்டா? ஏன்னா நம்மளது ரிட்டர்ன் ஸ்ட்ராங் கான்ஸ்டியூஷன் சுப்ரீமா இருக்கிற ஒரு கண்ட்ரி. கான்ஸ்டியூஷன் படி தான் எல்லாமே நடக்குதான்னு கான்ஸ்டன்டா செக் பண்ணிட்டு இருக்க அத்தாரிட்டி யார் இந்தியால? ஜுடிஷியரி. அப்ப இங்க ஜுடிஷியரி சுப்ரீமா இருக்குமா? ஜுடிஷியரி தான், நீதித்துறை தான் கான்ஸ்டன்டா செக் பண்ணுவாங்க. என்னன்னு செக் பண்ணுவாங்க? எல்லாமே கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி நடக்குதா? கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி நடக்கல அப்படின்னா அரசியலமைப்பு சார்ந்து இல்லாத எந்த சட்டங்களும் செல்லாது என்று அறிவிக்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஜுடிஷியரி. அப்ப இங்க கான்ஸ்டியூஷனும் ஜுடிஷியரியும் சுப்ரீமா இருக்கும். இங்க கான்ஸ்டியூஷனையே ஃபாலோ பண்ணல, பார்லிமெண்ட் பேஸ்ட் அப்படிங்கும் போது எதை வச்சு ஜுடிஷியரி செக் பண்ணுவாங்க? செக்கே பண்ண முடியாது. அப்ப இங்க ஜுடிஷியரிக்கு லெஸ் பவர். புரிஞ்சிருச்சா? இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பார்லிமெண்ட் எதுல சுப்ரீமா இருக்கும், கான்ஸ்டியூஷன் எதுல சுப்ரீமா இருக்கும்? நீதித்துறைக்கு குறைவான அதிகாரங்களும் பாராளுமன்றத்துக்கு அதிக அதிகாரங்களும் இருக்கிறது எழுதப்படாத அரசியலமைப்பு பின்பற்ற நாடுகள்ல. நம்ம இந்தியா மாதிரி அரசியலமைப்பு எழுதப்பட்டு அதுதான் சுப்ரீம் லா அப்படின்னு ஃபாலோ பண்ற நாடுகள்ல கான்ஸ்டியூஷன் முறைப்படி தான் எல்லாமே நடக்கும். பாராளுமன்றமே அரசியலமைப்பு பின்பற்றி தான் சட்டங்கள் ஏற்றணும். அரசியலமைப்பு இல்லாத ஒரு சட்டமா பாராளுமன்றம் ஏற்றினாலும் நீதித்துறை அதோட கையோங்கி மேல அரசியலமைப்பு இல்லாத, அரசியலமைப்பு சார்ந்து இல்லாத எந்த சட்டங்களும் செல்லாது என்று அறிவிச்சிரும். அப்ப இங்க கான்ஸ்டியூஷனும் ஜுடிஷியரியும் தான் சுப்ரீம். கிளியரா? எனி டவுட்? ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டவுன். கான்ஸ்டியூஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க? கான்ஸ்டியூஷன்ங்கிறது ஒரு புக்கு, ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ஃபைன். அப்ப இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற புக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னா, இந்த புக்கை எப்படி எழுதுனாங்க? இது எழுதுறதுக்காக ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்குனாங்க. தட்ஸ் கால்ட் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அரசியல் அமைப்பு நிர்ணய சபை. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. அப்ப இந்த புக்கு கால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ரிட்டன் பை ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை. அப்ப இந்த சபையை உருவாக்கி அந்த சபையில இருந்து எழுதப்பட்டதுதான் இந்த புக்கு. கிளியரா? கிளியர். அந்த சபையில யார் இருந்தா? டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் மட்டும்தான் இருந்தாருங்களா? அவரே தனியா எழுதிட்டாரா? இந்தியன்ஸ் இருந்தாங்க. Members. ஓகே, இந்தியன்ஸ் இந்த புக்கை எழுதி யாருக்காக எழுதினாங்க? இந்தியன்ஸ்க்காக, இந்தியாக்காக. அப்ப இந்த கான்ஸ்டியூஷனுங்கிற புக் வந்து ரிட்டன் பை இந்தியன்ஸ் ஃபார் இந்தியா. கரெக்டா? கரெக்ட். Written by Indians for the people of India. Write down. Constitution of India was written by the people of India for the people of India. மக்களால் மக்களுக்காக எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான் இந்தியாவின் அரசியலமைப்பு. அது எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்ட மக்கள், இந்திய மக்கள் கொண்ட ஒரு சபை தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை. இட்ஸ் கால்ட் த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. Clear? Done? Okay. So now next write down 3 C's. 3 important C. ஒன்னு கேபினெட் மிஷன், கேபினெட் தூதுக்குழு. அடுத்தது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை. அண்ட் மூணாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கேபினெட் தூதுக்குழு, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை, அதனால எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு. இப்போ உங்களுக்கு இது இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இந்தியன்ஸ்னால ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளில இருந்த இந்தியன்ஸ் எழுதுனது த ரூல் புக் கால் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அப்ப இந்த கேபினெட் மிஷன்னா என்ன, கேபினெட் தூதுக்குழுனா என்ன? இந்த 3 C சேர்ந்தாதான் கான்ஸ்டிடியூஷன். வாட் இஸ் கேபினெட் மிஷன்னா? இது எழுதிட்டீங்களா? கேன் ஐ எக்ஸ்பிளைன்? When did we start writing Constitution of India? Roughly around 1947. இப்ப படிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது 1946 December 9. பின்னாடி டேட்டோட சொல்றேன்.
இப்போ 1946-47 பீரியட்ல கான்ஸ்டியூஷன் எழுத ஆரம்பிச்சிட்டோம். எழுத ஆரம்பிக்கிறது எங்க யார் எழுதுனா இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில இருக்க இந்தியன்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. 1946-47ல கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணி கான்ஸ்டியூஷன் எழுதலாங்கிற பெர்மிஷன் நமக்கு யார் கொடுத்துருக்கணும்? அப்ப நம்ம யாரோட காலனியா இருந்தோம்? பிரிட்டிஷ். கரெக்டா? இப்ப பிரிட்டிஷ் பெர்மிஷன் கொடுத்தா தானே எழுத முடியும். இப்போ பாலிட்டி கிளாஸ்ல நீங்க மேத்ஸ் சம் போட முடியுமா இங்க உட்காந்து? இல்ல நான் தான் விட்டுருவேனா? விட மாட்டேன்ல. அப்போ யாரு கண்ட்ரோல்ல இருக்கீங்க? பிரிட்டிஷோட கண்ட்ரோல். பட் நானே பெர்மிஷன் கொடுத்து இப்ப ஆப்டிடியூட் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னா பண்ணலாம்ல. The same thing that happened. We were under the control of British. அப்ப British had to give us permission to first form a constituent assembly. கரெக்டா? ஆங்கிலேயர்கள் முதல்ல நமக்கு எதுக்கு அதிகாரம் கொடுக்கணும்? அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குறதுக்கான அதிகாரம். அந்த சபையை உருவாக்கி அந்த சபை மூலியமா இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கான அதிகாரம் கொடுக்கணும். கரெக்டா? அந்த அதிகாரம் கொடுக்கறது எப்படி கொடுத்தாங்கன்னா பிரிட்டிஷோட கேபினெட் தூதுக்குழு மூலியமா கொடுத்தாங்க. அப்ப கேபினெட் மிஷன் ஒன்னு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல இருந்து இந்தியா வந்துச்சு. அந்த கேபினெட் மிஷன்ல 3 பேர் இருந்தாங்க. யார் இருந்தாங்க? சர் பத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், அதுக்கப்புறம் ஸ்டஃபர்ட் கிரிப்ஸ். ஓகே, பத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், ஸ்டஃபர்ட் கிரிப்ஸ். இந்த 3 பேர் கொண்ட ஒரு கேபினெட் தூதுக்குழு எங்கிருந்து வந்துச்சு? பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியா வந்துச்சு. அந்த தூதுக்குழு என்ன அனுமதி கொடுத்தாங்க? ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கிக்கங்க, அதுல இந்தியர்கள் மட்டும் இருப்பாங்க, அந்த இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பை எழுதட்டும் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பிரிட்டிஷ் கொடுத்த பெர்மிஷன். பிரிட்டிஷ் பெர்மிஷன் கொடுக்கறதுக்காக அனுப்பப்பட்ட கேபினெட் மிஷன். புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ கேபினெட் மிஷன் gave permission to form constituent assembly. Through constituent assembly we wrote Constitution of India. So write down the 3 members part of cabinet mission. Cabinet தூதுக்குழுல இருந்த 3 முக்கியமான அமைச்சர் உறுப்பினர்கள் பத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், ஸ்டஃபர்ட் கிரிப்ஸ். ஓகே, கேபினெட் மிஷனுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி ஒன்று வந்துச்சு. தட்ஸ் கால் கிரிப்ஸ் கமிட்டி. ஓகே, கேபினெட் மிஷனுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி வந்துச்சு. தட்ஸ் கால் கிரிப்ஸ் கமிட்டி, இல்லைன்னா கிரிப்ஸ் மிஷன் வச்சுக்கலாமா? இதுக்கு முன்னாடி கிரிப்ஸ் கமிட்டி ஆர் கிரிப்ஸ் மிஷன். இது ரிஜெக்டட் பை இந்தியன்ஸ் ரிஜெக்டட் கிரிப்ஸ் கமிட்டி. கிரிப்ஸ் கமிட்டியில சொன்ன சில விஷயங்கள் நமக்கு உடன்பாடு இல்லை. ஸோ வி இந்தியன்ஸ் ரிஜெக்டட் கிரிப்ஸ் கமிட்டி. அண்ட் அதுக்கப்புறம் வந்தது கேபினெட் மிஷன். கேபினெட் மிஷன் வந்த இயர் 1946. கேபினெட் மிஷன் வந்த இயர் 1946. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ண இயர் 1946. கான்ஸ்டியூஷன் எழுத ஆரம்பிச்சது 1946 டிசம்பர் 9, 11, 13 to 1950 January 26. கிளியரா? 1942ல கிரிப்ஸ் கமிட்டி வந்துச்சு, அது ரிஜெக்ட் பண்ணிட்டோம். 1946ல டவுட்டா சஷாங்க்? டவுட்டா? என்ன கமிட்டி? டிராஃப்டிங் கமிட்டி, ஆகஸ்ட். சரி, அதனால கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட டிராஃப்டிங் கமிட்டி சொல்றீங்களா? அது பார்த்துக்கலாம். ஓகே, 1946 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணாங்க. 1946 to 1950 அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை எழுதினாங்க. கிளியரா? ஓகே, ஃபைன். Then now coming to the structure. India under British cabinet mission அனுப்புறாங்க. And to form constituent assembly. கரெக்டா? அந்த constituent assembly constitution of India எழுதட்டும்.
அப்ப இத்தனை மக்கள் இருக்காங்க இந்தியால, யார் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில இருப்பான்னு கொஸ்டின் வருமா வராதா? எனக்கும் இருக்கணும்னு ஆசை, உங்களுக்கும் இருக்கணும்னு ஆசை, அது இருக்கும்ல. அப்ப எப்படி இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா த்ரூ எலெக்ஷன். என்ன எலெக்ஷன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன் மறைமுக தேர்தல் மூலியமா அரசியலமைப்பு நிர்ணய சபையை அமைச்சு அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை மூலியமா எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு. புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். ஏன்னா இந்தியால இப்போ ஒரு 7 கோடி பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 கோடி பேர் இருந்திருப்பாங்க. அத்தனை பேரும் நான் வருவேன் உட்காந்து கான்ஸ்டியூஷன் எழுதிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப எப்படி அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்குறது? அதுக்கு ஒரு மறைமுக தேர்தல் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா ஃபார்ம் பண்ணலான்னு சொன்னது கேபினெட் மிஷன். கேபினெட் மிஷன் கொடுத்த ஸ்கீம் தான், டோட்டலா கேபினெட் மிஷனோட ஸ்கீம். இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா ஃபார்ம் பண்ணலாம். த்ரூ இன்டைரக்ட் எலெக்ஷன் we will form a constituent assembly and அந்த constituent assembly constitution of India-வை எழுதும். Okay, now indirect election and direct election difference. டைரக்ட் எலெக்ஷன்னா என்ன, இன்டைரக்ட் எலெக்ஷன்னா என்ன? தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய், நீங்க எல்லாம் போய் ஓட்டு போட்டீங்களா? எஸ் சார். ஓகே, அப்ப இது டைரக்ட் எலெக்ஷனா? டன். பீப்புள் டைரக்டா போய் ஓட்டு போட்டு யார் செலக்ட் ஆனா? திரு விஜய் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் செலக்ட் ஆனாங்க. ஓகே, மோடி பிரசிடென்ட் ஆனாரு, சாரி பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. நீங்க ஓட்டு போட்டீங்களா? போய் போடலையா? ஏன்? போட்டீங்க தானே, போடலைங்கிறீங்க? எஸ். பெயின் மோடிக்கு நீங்க போய் டைரக்டா ஓட்டு போட்டீங்க, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனார். திரௌபதி முர்மு மேடம்க்கு நீங்க ஓட்டு போட்டீங்களா? இல்ல மேம். இல்ல. இதுதான் இன்டைரக்ட் எலெக்ஷன். அப்ப திரௌபதி முர்மு மேடம்க்கு யார் ஓட்டு போட்டா? மோடி கூட எம்பிஸ் இருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நிர்மலா சீதாராமன் மேடம் இஸ் an எம்பி, அவங்களும் இன்டைரக்ட்லி எலெக்டட் ராஜ்யசபா. உங்களுக்கு தேர்தலில் நிக்கிற அளவு காசு இல்ல பாவம், அதனால அவங்க இன்டைரக்ட்லி எலெக்டட். அமித்ஷா இஸ் a டைரக்ட்லி எலெக்டட் எம்பி. அப்போ பாராளுமன்றத்துல இருக்கிற இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள். திரு விஜய் அவர்கள் கூட நிறைய எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, எம்எல்ஏஸ் மினிஸ்டர், ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ திரு மதன் ராஜா, அப்புறம் வேற யாரு இங்க திருச்செங்கோடு திரு அருண்ராஜா காமராஜா, வேற யாரு இங்க சிங்காநல்லூர் கான்ஸ்டிடுவன்சி ஸ்ரீகிரி பிரசாத் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய எம்எல்ஏஸ், இவங்கெல்லாம் மக்களால் நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா? மக்களால் நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸும் எம்பிஸும் இவங்க டைரக்ட்லி எலெக்டட். கரெக்டா? சட்டசபையில் இருக்க எம்எல்ஏஸும் பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிஸும் டைரக்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா? இவங்க ஓட்டு போடுவாங்க யாருக்கு? பிரசிடென்ட். நம்ம ஓட்டு போட மாட்டோம், மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸும் எம்எல்ஏஸும் ஓட்டு போட்டு பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நம்ம போக மாட்டோம் ஓட்டு போட, நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கும் இன்டைரக்ட் எலெக்ஷன். அப்ப 11 பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் இருந்துச்சு, 11 ஆங்கிலேயர்கள் மாகாணங்கள் இந்தியால இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி 234 தொகுதி இருக்கு, அந்த மாதிரி இன்னைக்கு 11 பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் இருந்துச்சு. 11 பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்ல ஆல்ரெடி எலெக்ட் ஆன மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மெம்பர்ஸை இன்டைரக்டா எலெக்ட் பண்ணாங்க. புரிஞ்சிருச்சுங்களா? 11 பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் பிளஸ் 4 ஆளுநர் மாகாணங்கள், சீஃப் கமிஷனர் உயர் ஆணையாளர் மாகாணங்கள், சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், 11 ஆங்கிலேய மாகாணங்கள், 11 பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் அண்ட் 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் உயர் ஆணையாளர் மாகாணங்கள். அன்னைக்கு 11 பிரிட்டிஷ் ப்ராவின்சஸும் 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸும் இருந்துச்சு. அந்த ஆல்ரெடி அங்க எம்எல்ஏஸ் எம்பிஸ் மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருப்பாங்கல்ல பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்லயும் உயர் ஆணையாளர் மாகாணங்கள்லயும், அவங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு மக்களை தேர்ந்தெடுத்தாங்க. புரிஞ்சிருச்சுங்களா? இன்டைரக்ட் எலெக்ஷன். சோ அந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா யாரை செலக்ட் பண்ணாங்க? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கான பீப்புள. கரெக்டா? அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில இருக்கவங்க என்ன எழுதுனாங்க? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. கிளியர்? உங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சு? கேபினெட் மிஷன்
இன்டைரக்ட் எலெக்ஷன் வச்சு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மக்களை செலக்ட் பண்ண சொல்லுச்சு. அப்ப எப்படி செலக்ட் பண்ணாங்க? இன்டைரக்ட் எலெக்ஷன் 11 பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ். அந்த 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் எது எதுன்னா ABCD, அஜ்மீர், பலுச்சிஸ்தான், டெல்லி, D for Delhi and C வந்து கூர்க். ஓகே, அஜ்மீர், பலுச்சிஸ்தான், கூர்க் அண்ட் டெல்லி. அதான் 4 உயர் ஆணையாளர் மாகாணங்கள். அந்த 4 உயர் ஆணையாளர் மாகாணங்கள்ல ஆல்ரெடி இருந்த பிரதிநிதிகளும் 11 ஆங்கிலேயர் மாகாணங்கள்ல ஆல்ரெடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருந்த பிரதிநிதிகளும் சேர்ந்து மறைமுக தேர்தல் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு மக்களை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில இருந்தவங்க அரசியலமைப்பை எழுதினாங்க. கிளியரா? ஃபைன், டன். யூ அண்டர்ஸ்டுட் தி ஸ்ட்ரக்சர் நவ். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது? மேம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வரமாட்டாங்களா மேம்? வரமாட்டாங்க, அது நாமினேஷன் தான். அதை நான் சொல்றேன். எலெக்ஷன்ல வரமாட்டாங்க, அவங்க நாமினேஷன். இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்கணும்னா ஃபார்மிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. கரெக்டா? எப்படி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பேசிக்கா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா ஃபார்ம் பண்ணப்பட்டாங்கன்னு. பட் ஃபார்மிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு எப்ப எலெக்ஷன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நாமினேட் பண்ணாங்க, அந்த கதை, டோட்டல் ஸ்ட்ரென்த், இது எப்படி ஃபார்ம் ஆச்சு, அது எப்படி ஒர்க் பண்ணுச்சு, அங்கதான் டிராஃப்டிங் கமிட்டி அம்பேத்கர், ஸ்டியரிங் கமிட்டி, யூனியன்ஸ் கமிட்டி அப்படின்னு எங்க கமிட்டில வரும். அந்த கமிட்டி எல்லாம் சேர்ந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்குனாங்க. இது முடிச்சா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா முடிஞ்சு. ஓகே, ஃபார்மிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இன் டீடைல் பார்க்கணும். அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி வேலை செஞ்சுச்சுன்னு ஒர்க்கிங் பார்க்கணும். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது எப்படின்னு பார்த்து கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு படிச்சிட்டோம்னா இந்த டாபிக் முடிஞ்சிடும். அடுத்தது பிரியாம்பிள் போகலாம். கிளியரா? I'll stop here for today. Tomorrow forming, working and constitution, we will finish off constitution topic. நாளைக்கு முடிச்சிடலாம். ஃபைன். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, பாலிட்டி பொறுத்த வரைக்கும் கிளாஸ் நோட்ஸ் வில் கவர் 90 to 95% எவ்ரிதிங். அதை தாண்டி ஸ்கூல் புக் PDF we will mail you today. ஓகே, we'll mail it to you. அந்த PDF நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணிக்கங்க. ஓகே, ஒரு கொஸ்டின் டைரக்டா ஸ்கூல் புக்ல இருந்து ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில எத்தனை பெண்கள் இருந்தாங்க? 15 பெண்கள் இருந்தாங்க. அது டைரக்ட் கொஸ்டின். எங்க இருந்து வந்துச்சுன்னா ஸ்கூல் புக்ல இருந்து வந்துச்சு. உங்களுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட மொத்த கதையும் தெரியும், நான் கிளாஸ்ல டீடைலா சொல்லியிருப்பேன். பட் ஸ்கூல் புக்ல இருக்கிற அந்த ஒரு வேர்ட் அப்படியே கொஸ்டின். ஹவு மெனி விமன் were present in the கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி? 15 பேர். எத்தனை முஸ்லிம் இருந்தாங்க? ஓகே, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸுக்கு இங்கே கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் புக்கு ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா எவ்ரி டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் நோட்ஸ்ல 2 பேஜ் விட்டுறணும். இப்போ இன்னைக்கு இது முடிஞ்சிருச்சா 2 பேஜ் விட்டுருங்க. இந்த ஏரியாவை ஸ்கூல் புக்ல படிச்சு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 2 பாயிண்ட்ல எழுதிக்கலாம், 2 பேஜ்ல எழுதிக்கலாம். ஸோ எவ்ரி டைம் யூ ரிவைஸ், மறுபடியும் ஸ்கூல் புக் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நோட்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பா ஸ்கூல் புக் படிக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக் PDF இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல மெயிலுக்கு வந்துடும். இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிக்குமா? வேண்டாம், நாளைக்கு நான் கான்ஸ்டியூஷன் முடிச்சதுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்துடும். அதுக்கப்புறம் யூ parallelly read the school book. Any additional information you can make it make it count here. புரிஞ்சிருச்சுங்களா? டன்னா? ஏதாவது டவுட்டா? எஸ், இந்த ஃப்ளோல தான் கிளாஸ் போகும். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். ஏன்னா இன்னைக்கு பேசிக்ஸ் உங்களுக்கு ஒரு ஹோல்டு வந்துருச்சு. இப்போ நாளைக்கு என்ன பேசினாலும் உங்களுக்கு புரியும். ஆமா தானே? ஃபைன். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஸ்லோவா போகணும், ஃபாஸ்டா போகணும் ஏதாவது இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணிருங்க ஆஃபீஸ் நம்பருக்கு. ஐ வில் செக் எனி சஜஷன் வாட் எவர் யூ வாண்ட் டு ஷேர். இதே ஃப்ளோல கிளாஸ் போகும். நாளை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாபிக் முடிஞ்சிடும். வெனஸ்டே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாபிக் டெஸ்ட். டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கு படிச்சிருக்கணும். டெஸ்ட்ல இந்த சைட்ல கொடுத்த ஹோம்வொர்க் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். மேக்தூத், பிரசிடென்ட் லிஸ்ட், வேற என்ன கொடுத்தேன்? CDS, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஓகே, ஸோ இதுவும் பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துட்டு உங்களோட ஸ்கூல் புக்கும் படிச்சுட்டு தான் அந்த ஒரு டாபிக் டெஸ்ட் எழுதணும். கிளியரா? புரிஞ்சிருச்சா? Fine. So see you tomorrow and we'll finish off constitution tomorrow. And parallelly what you have to do, Wednesday school book முடிச்சு அந்த டாபிக் டெஸ்ட் எழுதணும். And Wednesday you have unit 6 ஓட தமிழ் பார்ட் கிளாஸ். கிளாஸ் இருக்கு 10:30 to 12:30. Again 1:30 to 1:30 to 3:30 கிளாஸ் இருக்கு. கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் 6 o'clock ஆன்லைன் கூகுள் ஃபார்ம்ல டெஸ்ட் எழுதிடணும். டன்னா? கிளாஸ் இருக்கு. எப்படி படிக்கிறது அப்படின்னா இன்னிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, எஸ். எனி டவுட்ஸ்? Today first day of polity, so I only touch the basics.
நாளைக்கு இந்த ஃப்ளோக்கு செட் ஆயிருங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றி தான் நம்ம போகணும் நாளைக்கு டாபிக் முடிக்கிறதுக்கு. டன்னா? எஸ், எனி அதர் டவுட்ஸ் ஃப்ரம் டுடேஸ் டாபிக்? பாலிட்டியில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பாலிட்டியில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, கேன் வி கண்டினியூ டுமாரோ தென்? எஸ்ங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ங்க. see you tomorrow. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am.